Hi friends, welcome to Crack with Me YouTube channel. இது Rapid Revision series ஓட 19th class. Okay, இன்னிக்கான first question குள்ள நம்ம போயிடலாம். When a number is divided by 45, the remainder is 21 அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஒரு நம்பர் n அப்படின்னு எடுத்துக்கலாமா? n அப்படின்ற ஒரு நம்பரை 45ஆல் நம்ம டிவைட் பண்ணுறப்போ ரிமைண்டர் என்ன வருது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது வாட் வில் பி தி ரிமைண்டர் when a number is divided by 15? இப்போது அதே நம்பர் when the number அதே நம்பர் 15ஆல் நம்ம டிவைட் பண்ணுறப்போ என்ன ரிமைண்டர் வரும் அப்படின்னு என்ன கேட்குறாங்கன்னா கொஸ்டினில் கேட்குறாங்க. ஓகே, இப்போது ரிமைண்டர்னால் என்ன நம்மளுக்கு தெரியும்? இப்போ அந்த கான்செப்டில் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாமா? இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 173 எடுத்துக்கலாமா? 173 இப்போது 5ஆல் என்ன பண்ண போகிறோம்னா டிவைட் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ 5ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது? ஒரு 3s நம்மளுக்கு 15 இருக்குமா? 15. அப்போ இங்கே 2 3 இருக்கும். ஒரு 4s நம்மளுக்கு என்ன வரும்? 20. இங்கே பேலன்ஸ் நம்மளுக்கு 3 இருக்கும். இதுக்கு மேலே என்ன பண்ண முடியாது? இதை நம்ம கேன்சல் பண்ண முடியாது, பாயிண்டில் தான் போகும். ஓகேங்களா? பாயிண்டில் போகிற அளவுக்கு இப்போ என்னக்கூடாது, இது மாதிரியும் வச்சுக்கலாம். இது வரையும் நம்ம கேன்சல் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போது இந்த 3 தான் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ரிமைண்டராக இருக்கும். ஓகேங்களா? ரிமைண்டர். ஓகேங்களா? இப்போது இந்த என்ன சொல்லுவாங்கன்னா இந்த 173 என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? டிவிடெண்ட். இந்த நேம்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சம்முக்கு யூஸ் ஆகாது, இன்னொரு டைப் கொஸ்டினுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போவே ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோஷியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? கோஷியன்ட். இந்த 5ஐ நம்ம டிவைசர் அப்படின்னு சொல்லுவோம். டிவைசர் இங்கே வரும். ஓகேங்களா? டிவைசர். ஓகே, இதுக்கான இன்னொரு ஃபார்முலா ஒன்று இருக்குது. இந்த டிவிடெண்ட் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோஷியன்ட் இன்டூ டிவைசர் ப்ளஸ் ரிமைண்டருக்கு நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிவிடெண்ட் 173 இருக்கா? இப்போ இந்த 173 எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த கோஷியன்ட் நம்மளுக்கு 34ன்னு இருக்கா? இன்டூ டிவைசர் இன்டூ 5 ப்ளஸ் 3 பண்ணால் நம்மளுக்கு டேரெக்டாக 173 வந்துடும். ஓகேங்களா? இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருக்க வேண்டியது அவசியம். ஓகேங்களா? இந்த சம்முக்கு தேவைப்படாது, டிஃப்ரெண்ட் டைப் சம்முக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போது என்ன சொல்கிறாங்க, இதை நம்ம பார்த்துருக்குமா? ஒரு நம்பரை 45 டிவைட் பண்ணுறப்போ 21 ரிமைண்டர் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதுக்கு மேலே ஒரு சின்ன வேல்யூஸில் வச்சு பார்த்துடலாம். இப்போ 7 அப்படின்ற ஒரு நம்பரை நம்ம 5ஆல் டிவைட் பண்ணுறப்போ என்ன நம்மளுக்கு ரிமைண்டர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 வரும். கரெக்டாக? ரிமைண்டர் வந்து நம்மளுக்கு 2 அப்படின்னு இருக்க போகுது. இதுவே இங்கே பாருங்களேன், இப்போ இந்த 7 நம்ம எப்படி எழுதலாம்? பிரித்து எழுதலாம். இது சின்ன வேல்யூனால நம்ம என்ன பண்ணிட்டோம், ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த 7 நம்ம எப்படி பிரித்து எழுதலாம்னா 5 + 2 டிவைடட் பை 5ன்னு எழுதலாமா? ஈக்குவல் டு இந்த 5க்கு 5 நம்மளுக்கு கேன்சல் ஆகிட்டு ரிமைனிங் இந்த 2 மட்டும் இருக்க போகுது. இதுதானே நம்ம ஆக்சுவலாக ரிமைனிங் இப்படியும் கண்டுபிடிக்கலாம்ல ரிமைண்டரை. ஓகே, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 13 எடுத்துக்கலாமே. இப்போ அதே நம்ம 13 டிவைடட் பை 5ஆல் டிவைட் பண்ணுறப்போ நம்மளுக்கு என்ன வரப்போகுது? 10 + 3ன்னு எழுதலாமா? 10 + 3 டிவைடட் பை 5. அப்போ இங்கே ரிமைண்டர் நம்மளுக்கு என்ன வரப்போகுது? 3 அப்படின்னு நம்மளுக்கு ரிமைண்டர் கிடைக்கும். இப்போ இந்த 10 நம்ம எப்படி எழுதலாம்னு பாருங்களேன். இப்போ இந்த 10 + 3 டிவைடட் பை 5 இந்த 10 நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 × 2ன்னு எழுதலாமா? 5 × 2 + 3. அப்போது இந்த 10 என்னவாக இருக்குது? இந்த 5ஓட மல்டிப்புளாக இருக்கிறதால இது நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக கேன்சல் ஆகிட்டு 5ஓட மல்டிபிள் இல்லாத அந்த ரிமைனிங் வேல்யூ தான் நம்மளுக்கு ரிமைண்டராக வருது. ஓகேங்களா? சேம் கோஸ் ஃபார் இயர். இந்த 170 அப்படின்றது கம்ப்ளீட்டாக 5ஆல் டிவைட் ஆகிட்டு இந்த 3 மட்டும் நம்மளுக்கு என்னவாக இருக்குது? ரிமைண்டராக வருது. ஓகேங்களா? இப்போது அதே மாதிரி தான் இந்த கான்செப்டும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா வேறு நம்பர் எடுத்துக்கலாமா? ஒரு 25 டிவைடட் பை 7 எடுத்துக்கலாம். 7 நம்ம 25க்கு பக்கத்தில் என்ன இருக்குது? நம்மளுக்கு 21 இருக்குது. 7 3s ஓகேங்களா? 7 × 3 ப்ளஸ் என்ன வரும்? நம்மளுக்கு 4 டிவைடட் பை 7 இருக்கும். இது கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா? 21 அப்படின்றது கம்ப்ளீட்டாக 7ஆல் கேன்சல் ஆகிட்டு அப்போ இந்த 25 டிவைடட் பை 7ல் நம்மளுக்கு என்ன ரிமைண்டர் வரப்போகுது? 4 தான். நம்மளுக்கு இந்த 4 தான் ரிமைண்டர் வரப்போகுது. ஓகேங்களா? இப்போது இதே கான்செப்ட் தான் என்ன இருக்குன்னா இங்கே ஃபாலோ ஆகும். ஓகேங்களா? இது தேவைப்படாது. கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போது இதே தான் இங்கே ஃபாலோ ஆகும். பட் இது இந்த அளவுக்கு சுற்றணும்னு இல்லை, நான் லாஸ்ட்டில் எப்படி ஈஸியாக சொல்லி தரேன். இப்போ இந்த n அப்படின்றது என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 45ஓட மல்டிப்புளாக இருக்கும். கரெக்டுங்களா? 45ஓட மல்டிபிள் ப்ளஸ் இந்த ரிமைண்டராக இருக்கும். அப்போ தான் இந்த n ஈக்குவலாக இருக்கும். கரெக்டாக? அப்போது 45 × x + 21 டிவைடட் பை 45 நம்ம பண்ணோன்னா நம்மளுக்கு ரிமைண்டர் என்ன வரப்போகுது? 21 வரும். ஓகேங்களா? இப்போ 41 இப்போ இந்த எக்ஸோட வேல்யூ 1ன்னு எடுக்கிறோம். இப்போ இங்கே 1ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 45 + 21 அப்போ இங்கே என்ன இருக்கும்? 66 45ஆல் நம்ம டிவைட் பண்ணுறப்போ ரிமைண்டர் நம்மளுக்கு அதே 21 தான் வரப்போகுது. ஓகேங்களா? இதே மாதிரி இப்போ ஸ்பிட் பண்ணி இதே மாதிரி இங்கே எழுதுவோம். அப்போது இது பேஸ் ஃபார்ம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் ஃபார்ம் எப்படி இருக்குது? இதுதான் நம்மளுக்கான பேஸ் ஃபார்மாக இருக்குது. இப்போ இந்த 41
41 ப்ராக்கெட்டில் எக்ஸ், அதாவது எக்ஸோட மல்டிபிள் ப்ளஸ் 21 டிவைடட் பை 45 பண்ணால் நமக்கு ரிமைண்டர் 21 அப்படின்னு இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ என்ன பண்ணிடலாம், நம்ம எக்ஸோட வேல்யூ 0ன்னு எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸோட வேல்யூ 0 அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு என்ன ஆகிடும், 45 into 0 நம்மளுக்கு 0 அப்படின்னு வந்துடுமா. அப்போ 21 டிவைடட் பை 45 பண்ணாலும் நம்மளுக்கு என்ன தான் ரிமைண்டர் வரப்போகுது, 21 தான் ரிமைண்டர் வரப்போகுது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 3 அப்படின்றது காமன், இதை நம்ம கேன்சல் பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா, இந்த ரிமைண்டர் இந்த நம்பர் சிஸ்டத்தில் நம்ம ரிமைண்டர் தியரம் படிக்கிறப்போ எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம கேன்சல் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, இதை அப்படியே வச்சு தான் நம்ம சால்வ் பண்ணணும். ஓகேங்களா, அப்போ தான் நம்மளுக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். நம்ம ரிமைண்டர்ஸ் அதை வச்சு தான் பார்த்துட்ருக்கோம். கோஎஃபிஷியன்ட் இது என்ன பண்ணக்கூடாது, பாயிண்டில் எழுதி கேன்சல் பண்ணக்கூடாது, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, இப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ 0 அப்படின்னு எடுத்ததால் டேரெக்டாக இப்போ இந்த n ஈக்குவல் நம்ம என்ன எடுத்துக்கலாம், இப்போ இந்த எக்ஸோட வேல்யூ 0ன்னு எடுத்துக்கலாம். அப்போ என்னோட வேல்யூ நம்மளுக்கு என்ன ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம், தப்பே கிடையாதுல. இப்போ 21 டிவைடட் பை 45 பண்ணால் அதோட ரிமைண்டர் என்னவாக இருக்க போகுது, 25 தான் இருக்க போகுது. நம்மளுக்கு ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக உங்களுக்கு கஷ்டமானா இந்த n ஈக்குவல் என்ன வேணால் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இந்த x ஈக்குவல் என்ன வேணால் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு இதோட 21 ஆட் பண்ணாலும் நம்மளுக்கு அதே ரிமைண்டர் தான் வரப்போகுது. இதை நம்ம 15 நாள் உட்காந்து இது பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா இன்னுமே லேட் ஆகும். நம்மளுக்கு அதுக்கு என்ன பண்ணிடலாம், ஈஸியாக இந்த என்னோட வேல்யூ டேரெக்டாக 21 அப்படின்னு எடுத்துக்கோங்க, இதோட ரிமைண்டர். இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு when a number is divisible by ஒரு 72 அப்படின்னு சொல்கிறாங்க, the remainder is 13 அப்படின்னு சொல்கிறாங்க. what will be the remainder when the number is divisible by 6 அப்படின்னு கேட்குறாங்க. அதை 6ஆல் டிவைட் பண்ணால் என்ன வேல்யூ வேணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா டேரெக்டாக நம்ம சொல்லிடலாம். இப்போ இந்த 13 தான் அதோட நம்பர், அந்த நம்பரை 72ஆல் நம்ம டிவைட் பண்ணுறப்போ நம்மளுக்கு என்ன வரப்போகுது, ரிமைண்டர் 13 தான் வரப்போகுது. இப்போ இதே நம்பரை 6ஆல் நம்ம டிவைட் பண்ணுறப்போ நம்மளுக்கு என்ன வரப்போகுது, அதோட ரிமைண்டர் 1 அப்படின்னு வரும். பிகாஸ் 6 2s are 12, அப்போ பேலன்ஸ் 1 இருக்கும். இந்த மாதிரி இந்த சம்மை வித்தின் 5 செகண்ட்ஸில் என்ன பண்ணிடலாம், சால்வ் பண்ணிடலாம். இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் இவ்வளோ டெப்த்தாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா, இப்போ இந்த n ஈக்குவல் என்ன எடுத்துட்டோம், நம்ம 21 எடுத்துட்டோமா. அப்போ 21 டிவைட் பை 15 பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது, 15 + 6 டிவைட் பை 15 எழுதலாமா. 15 + 6 நம்மளுக்கு என்ன வருது, 21. இந்த 15க்கு 15 கேன்சல் ஆகிடுச்சு. இந்த இடத்துல x ஈக்குவல் 1ன்னு இருக்குது. ஓகேங்களா, 1ன்னு இருக்குது. ஸோ இந்த இடத்துல இது கேன்சல் ஆகிட்டு ரிமைண்டர் நம்மளுக்கு என்ன கிடச்சிருச்சு, 6 அப்படின்னு கிடச்சிருச்சு. ஓகேங்களா, ஆப்ஷன் 1 தான் நம்மளுக்கான கரெக்ட் ஆன்சர். டேரெக்டாக இந்த ரிமைண்டர் தான் இந்த நம்பர் அப்படின்னு எடுத்துகிட்டு டேரெக்டாக 21 டிவைட் பை 15 பண்ணால் நம்மளுக்கு என்ன ரிமைண்டர் வரும் அப்படின்றத என்ன பண்ணிடலாம், டேரெக்டாகவே இதை ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா, இப்போது உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கான கொஸ்டின் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன பண்ணுங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். when a number is divided by 79 the remainder is என்ன சொல்கிறாங்கன்னா 62 அப்படின்னு சொல்கிறாங்க. what will be the remainder when a number is divisible by 15 என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 15 ஓகே 15 இருக்கட்டும். woman takes 16 days to complete a work which can be completed by 6 men in 8 days அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 உமன் ஓகேங்களா 10 உமன் சேர்ந்து 16 நாள் ஒர்க் பண்ணி கம்ப்ளீட் ஒர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்னவாக இருக்கும், இது டோட்டல் ஒர்க்காக இருக்கும். கரெக்டாக 10 உமன் 16 days 10 உமன் ஒர்க்கிங் 16 days கேன் கம்ப்ளீட் அ ஒர்க், இது டோட்டல் ஒர்க்காக இருக்கும். which can be completed by இந்த டோட்டல் ஒர்க் கேன் பி கம்ப்ளீட்டட் பை 6 men in 8 days அப்படின்னு சொல்கிறாங்க. இதே டோட்டல் ஒர்க்கை 6 men சேர்ந்து எத்தனை நாளில் 8 நாளில் முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இப்போ நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, இதுதான் டோட்டல் ஒர்க், இதுவும் டோட்டல் ஒர்க்காக இருக்கும். கரெக்டுங்களா, அப்போது இது ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவல் பண்ணிட்டோம்னா இவங்க 2 பேருக்குள்ள எஃபிஷியன்சி ரேஷியோ நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா, இப்போ இது நம்ம ஈக்குவல் பண்ணிடலாமா. இப்போ இது ஈக்குவல் பண்ணிட்டோன்னா என்ன வரும், இதுதான் நம்மளுக்கு ஈக்குவல் டு நம்மளுக்கு என்னவாக இருக்க போகுது, ஈக்குவல் டு நம்மளுக்கு டோட்டல் ஒர்க்காகவும் இருக்கும். இப்போ இதை கேன்சல் பண்ணலாமா, கேன்சல் பண்ண என்ன வரும் 2s are, இது அடிச்சுனா ஒரு 3s are வருமா. அப்போது மென் டிவைடட் பை உமன், அதாவது மென் ரேஷியோ டிவைடட் பை உமன் ரேஷியோ என்னவாக இருக்குது 10 டிவைடட் பை 3 இருக்கும். இந்த 3 கீழே வரும், இந்த உமன் கீழே வந்துருச்சுன்னா அப்போது மென் ஒரு நாளைக்கு 10 ஒர்க் பண்ணாருன்னா உமன் ஒரு நாளைக்கு 3 ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எஃபிஷியன்சி கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஃபர்தராக கொஸ்டின் படிக்கலாமா. இப்போ என்ன சொல்கிறாங்க, 12 men started working and after 2 days 6 men left அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா 12 men ஒர்க் பண்ணுறாங்க. 12 men ஒர்க்கிங் ஆஃப்டர் 2 days. அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த 12 men சேர்ந்து ஒரு 2 நாளைக்கு ஒர்க் பண்ணியிருப்பாங்க. 2 நாளைக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா 6 men வெளியே போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக, அப்போ ப்ளஸ்ஸு 6 men ஆல்ரெடி ஒரு 12 men இருந்தாங்களா, இப்போ 6 men போயிட்டாங்கன்னா இன்னொரு ரிமைனிங் ஒரு 6 men இருப்பாங்க. 6 men லெஃப்ட்டு அண்டு 5 women ஜாயிண்ட்டு. இவங்க கூட இந்த 6 men கூட யாருன்னா 5 women சேர்ந்துக்கிறாங்க. ஓகேங்களா, ஜாயிண்ட் தெம் இன் ஹவு மெனி டேஸ் தி ஒர்க் வில் பி கம்ப்ளீட்டட் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ டோட்டல் ஒர்க் இவங்க சேர்ந்து எத்தனை நாள் ஒர்க் பண்ணால் டோட்டல் ஒர்க் நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, அப்போ என்ன பண்ணிடலாம், இந்த டோட்டல் ஒர்க் கூட என்ன பண்ணிடலாம்னா இதை இங்கே எடுத்துகிட்டு வந்துடலாமா, இதை எடுத்துகிட்டு வரலாம், இதையும் எடுத்துகிட்டு வரலாம், நம்ம இஷ்டம் தான். இப்போ நான் உமன் எடுத்துகிட்டு வரேன். அப்போது 10 women into 16 days அவங்க பண்ணுறது டோட்டல் ஒர்க்காக இருக்கும். ஓகே, இப்போ எஃபிஷியன்சி உள்ள என்ன பண்ணிடலாம்னா உள்ள மல்டிப்ளை பண்ணிடலாமா. எஃபிஷியன்சி உள்ள மல்டிப்ளை பண்ணால் 10 12 into 2 24 24 into 10 பண்ணால் நம்மளுக்கு
240 வரும். 240 ப்ளஸ் எக்ஸ்ன்றது நம்பர் ஆஃப் டேஸ் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணது. கரெக்டாக 6 மென்னும் 5 உமனும் சேர்ந்து ஒர்க் பண்ணுது. இது வந்து நம்பர் ஆஃப் டேஸ். இங்கே 2 அப்படின்ற நம்பர் ஆஃப் டேஸ் போட்டிருக்கலாம். அதே மாதிரி இங்கே எக்ஸ்ன்றது நம்பர் ஆஃப் டேஸ். இங்கே ஒரே சிங்கிள் பர்சன் மென் அப்படின்றதால டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணிட்டோம். இவரோட எஃபிஷியன்சி தனி, இவங்களோட எஃபிஷியன்சி தனி. ஸோ இந்த எக்ஸ்ன்றது நம்ம காமனாக தான் எடுத்து வெளியே எழுதியிருப்போம். ஓகேங்களா, எஸ் காமனாக இருக்குது. 6 மென் அப்போ 60 ப்ளஸ் 5 3s are 15. அப்போ டோட்டலாக நம்மளுக்கு என்ன வரப்போகுது? 60 + 15 75 வரும். 75 எக்ஸ்னு இருக்கும். ஈக்குவல் டு 10 உமனா 3. அப்போ 30 × 16 3 × 16 நம்மளுக்கு 30 ஒரு 18 48 அப்போ 480 அப்படின்னு வரும். ஓகேங்களா, அப்போது 418 வரப்போகுது. ஓகே, அப்போது 75x ஈக்குவல் டு என்ன வரும்? இந்த 240 போயிடுச்சுன்னா மைனஸ் ஆகிடுமா? 480 - 240 நம்மளுக்கு 240 தான் வரும். 240. ஓகே, கரெக்டு. அப்போ எக்ஸ் இவங்க 2 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ண டேஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 240 / 75 டேஸ். மென் 6 மென்னும் 5 உமனும் சேர்ந்து ஒர்க் பண்ண டே. ஆனால் இங்கே கொஸ்டினில் கேட்குறது இன் ஹவு மெனி டேஸ் ஒர்க் வில் பி கம்ப்ளீட்டட், மொத்தம் எவ்வளோ நாள் எடுத்திருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆல்ரெடி ஒரு 2 நாள் எடுத்திருக்காங்களா? 12 மென் சேர்ந்து ஒரு 2 நாள் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் மென் உமனும் சேர்ந்து ஒரு இந்த நாள் எக்ஸ் டேஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்போ டோட்டல் ஒர்க் எப்போ கம்ப்ளீட்டாக இருக்கும்? இந்த மென் அண்ட் உமன் சேர்ந்து பண்ண ஒர்க்கு ப்ளஸ் இந்த 2 டேஸ் சேர்ந்து பண்ண ஒர்க்கு, இது எல்லாமே ஆட் பண்ணால் தான் நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் எவ்வளோ ஒர்க் பண்ணாங்கன்னு தெரிஞ்சிக்க முடியும். ஓகேங்களா, இதை ஃபர்தராக கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ணால் 3 டேபிளை கேன்சல் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிடலாமா? 75 × 2 = 150. அப்போது 115 பண்ணால் 390 வரும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 390 / 75 அப்படின்னு இருக்கும். இப்போ என்ன பண்ணலாம்? 5 டேபிள் அடிக்கலாமா? 5 டேபிள் அடிச்சுன்னா ஒரு 1 * 2 ஒரு 5 ஜார், இது ஒரு 7 * 35, இங்கே ஒரு 4 ஜார்னால் நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு 8 ஜார்னு இருக்கும். கரெக்டாக 78 15 3 டேபிளால் அடிக்க முடியுமா? அடிக்கலாம். இது ஒரு 5 டைம்ஸ் போகும், இது ஒரு 2 டைம்ஸ், இது 1 ஒரு 6 டைம்ஸ். அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வருது? 26 / 5 டேஸ் என்னவாக இருக்கும்? டோட்டல் எக்ஸ் கிடையாது, இது டோட்டல் ஒர்க்கிங் டேஸ், டோட்டல் டேஸ் ஆஃப் ஒர்க்கிங். எக்ஸ் வேறு. ஓகேங்களா, எக்ஸ் கிடையாது, இது டோட்டல் ஒர்க்கிங் டேஸ். 26 / 5ன்றது ஆப்ஷன் 4 தான் நம்மளுக்கான கரெக்ட் ஆன்சர். 240 / 75. ஓகே ஓகே, நம்ம நெக்ஸ்ட் சம் போயிடலாம். ஓகே, இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். n ஈக்குவல் டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த நம்பர் கொடுத்து அதை ஸ்கொயர் பண்ணுறாங்க. ப்ளஸ்ஸு 1 2 3 4 5 ப்ளஸ் 1 2 3 4 6 அப்படின்னு இருக்குது. தென் ஸ்கொயர் ரூட் ஆஃப் n. ஓகே, இப்போது இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறது நீங்கள் பாஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இதை நான் எப்படி அப்ரோச் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட வேல்யூ. ஓகேங்களா, இப்போ என்ன எடுத்துக்கலாம்னா இந்த 1 2 3 4 5 அப்படின்றத நம்ம என்ன எடுத்துக்கலாம்? a ஈக்குவல் டு 1 2 3 4 5 அப்படின்னு எடுத்துக்கலாமா? எடுத்துக்கிட்டால் என்ன வருது பாருங்களேன். இப்போ இந்த n ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது? a இருக்குது, ஏவை ஸ்கொயர் பண்ணலாம். அப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது நம்மளுக்கு? a அப்படின்னு இருக்குது. இது பாருங்களேன் 1 2 3 4 5 + 1, அதாவது 1 2 3 4 5 ப்ளஸ் 1 தான் நம்மளுக்கு என்ன வரப்போகுது? இந்த 1 2 3 4 6 அப்படின்னு வரப்போகுது. கரெக்டாக? அப்போ இதோட வேல்யூ நம்மளுக்கு என்னவாக இருக்கும்? ஏவாக இருக்கும். இங்கே என்ன இருக்குது? a + 1 இருக்குது. ஓகேங்களா, இதை இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிட்டோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது? இந்த a ஸ்கொயரு ப்ளஸ் இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணால் என்ன வருது? ஒரு 2a, இங்கே ஒரு +1 இருக்குது. இதை பார்க்குறப்ப நம்மளுக்கு எப்படி இருக்குது? a + b தி ஹோல் ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கா? இதை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா இப்படி தான் வரும். a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் 1 ஸ்கொயர் பண்ணால் 1, அப்புறம் 2ab. ஓகேங்களா, 2ab அப்படின்றது நம்மளுக்கு 1 ப்ராக்கெட்டில் 1 இருக்கும். 1ல் மல்டிப்ளை பண்ணாலும் அதே தான் இருக்க போது. ஸோ 2a அப்படின்னு இருக்குது. அப்போ டேரெக்டாக இது எப்படி எழுதிக்கலாம்? நம்ம a + 1 தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். n ஈக்குவல் டு a + 1 தி ஹோல் ஸ்கொயராக இருக்குது. ஓகேங்களா, இப்போது ரூட் n தான் என்னென்னு கேட்குறாங்க. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் n என்னவாக இருக்கும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் n ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் a + 1 தி ஹோல் ஸ்கொயராக இருக்கும். இதுவும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா அப்போது ரூட் n ஈக்குவல் டு a + 1 இருக்கும். ஏவோட வேல்யூ நம்ம என்னென்னு எடுத்துக்கிட்டோம்? 1 2 3 4 5ன்னு எடுத்துக்கிட்டோம். ப்ளஸ் 1 பண்ணால் நம்மளுக்கான ஆன்சர் 1 2 3 4 6 இருக்கும். ஆப்ஷன் ஏ தான் நம்மளுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, இது டயர் 2ல் கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா, சிஜிஎல் மெயின்ஸில் கேட்ட கொஸ்டின். சிஜிஎல் மெயின்ஸ் டயர் 2ல் கேட்ட கொஸ்டின். நல்ல கொஸ்டின். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். காசு செக். இந்த சம் எப்படி அப்ரோச் பண்ணலான்னு பாருங்களேன். இது எப்படின்னா அல்ஜிப்ராவையும் ட்ரிக்னாமெட்ரியும் கலந்து கேட்டிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்? காஸ் தீட்டாவை எப்படி எழுதிக்கலாம்? நம்ம 1/sec θ அப்படின்னு எழுதலாமா? 1/sec θ அப்படின்னு எழுதலாம். கரெக்டு தானே? அப்போ sec θவை நம்ம எப்படி எழுதலாம்? sec θ ஈக்குவல் டு 1/cos θ அப்படின்னு எழுதலாம். இப்போ அதே ஃபார்மேட் தான் இங்கே. ஓகேங்களா, cos θன்னு இருக்குது. இந்த செக்கை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
காஸ் டீட்டான்னு கொடுத்துருக்காங்க ப்ளஸ் செக் டீட்டான்னு கொடுத்துருக்காங்களா. செக்கை நம்ம என்ன எழுதிக்கலாம் 1/cos θ ஈக்குவல் டு 7/2√3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போது இன்னும் நல்லா வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும். இங்கே இது எப்படி இருக்குது பாருங்களேன். இதை வந்து நம்ம காஸ் ஸ்கொயர் எக்ஸு ப்ளஸ் இது என்ன எடுத்துக்கலாம்னா 1/cos ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாமா. ஈக்குவல் டு என்னன்னு கேட்குறாங்க. இது நம்ம அல்ஜீப்ராலாம் நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். எக்ஸு ப்ளஸ் 1/xோட வேல்யூ கொடுத்துட்டு இது ஒரு கே அப்படின்னு கொடுத்துட்டு தென் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x² வேல்யூ என்ன அப்படின்னு கேட்பாங்க. சேம் கான்செப்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கே இதை ட்ரிக்னாமெண்ட்ரியில் என்ன பண்ணியிருக்காங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த காசு என்ன எடுத்துக்கலாம், நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா. இப்போது எக்ஸ் ப்ளஸ் 1/x ஈக்குவல் டு கே அப்படின்னு இருக்குன்னா x² ப்ளஸ் 1/x² நம்ம என்ன எழுதுவோம் k² - 2 அப்படின்னு எழுதுவோமா. அப்போது டேரெக்டாக என்ன பண்ணிடலாம் காஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/cos² வேல்யூ என்னவாக இருக்கும் இந்த 7/2√3 தி ஹோல் ஸ்கொயர் -2க்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா. 7 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 49, 2 ஸ்கொயர் பண்ணால் 4, √3 ஸ்கொயர் பண்ணால் 3 -2. ஓகேங்களா. 4 3s நம்மளுக்கு என்ன வரக்கு போகுது 12 அப்படின்னு இருக்கும். 12 2s 24, 49 - 24 பண்ணால் நம்மளுக்கு 25னு வரும். அப்போ 25 டிவைடட் பை 12 அப்படி தான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகேங்களா. ஆப்ஷன் 4 தான் நம்மளுக்கான கரெக்ட் ஆன்சர். ஒரு நல்ல சம். ஆக்சுவலி இது வந்து ஒரு அல்ஜீப்ரா சம், ஆனால் எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்மேட்டில் இருக்குது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் சம் போயிடலாம். எந்த சம் எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் cos square 15 minus sin square 15 divided by cos square 145 plus sin square 145. நம்மளுக்கு என்ன தெரியும், இந்த வேல்யூ sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ்ஸு காஸ் ஸ்கொயர் தீட்டா நம்மளுக்கு என்ன தெரியும் 1 அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா. இந்த வேல்யூ இந்த தீட்டான்ற வேல்யூ என்னவா வேணால் இருக்கலாம். கரெக்டாக எதுவாக இருந்தாலும் sin ஸ்கொயர் எனிதிங் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எனிதிங் ஈக்குவல் டு என்னவாக இருக்கும் 1ஆக தான் இருக்கும். அப்போ இந்த டினாமினேட்டரில் என்ன இருக்க போகுது நம்மளுக்கு 1 இருக்க போகுது. அப்போ நம்ம நியூமரேட்டரை சால்வ் பண்ணால் மட்டும் போதும். அப்போ நியூமரேட்டர் என்னவாக இருக்குது நம்மளுக்கு காஸ் ஸ்கொயர் 15 டிகிரி மைனஸ் sin ஸ்கொயர் 15 டிகிரி அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா. இந்த ஃபார்மெட்டும் நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோம். கரெக்டு தானே. இந்த ஃபார்மெட் எதுக்கான ஃபார்முலா cos 2θக்கான ஃபார்முலா. கரெக்டு தானே. cos 2θ ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன தெரியும் cos 2θ ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா. ஓகேங்களா. இன்னொரு ஃபார்மேட் என்ன பார்த்தோம் நம்ம 1 - 2 sin ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு பார்த்தோம். இல்லை அப்படின்னா 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா -1 அப்படின்னு பார்த்துருக்கோம். ஓகேங்களா. இது எல்லாமே காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட இது பேஸ் ஃபார்மு. இந்த பேஸ் ஃபார்ம்லேருந்து டிரைவ் ஆன 2 ஃபார்முலா இது. ஓகேங்களா. இது போன கிளாஸில் தான் பார்த்தோம். ஸோ இதை நம்ம எடுத்து கீழே வச்சிடலாம். இப்போ என்ன பார்த்தோம், இது எதோட ஃபார்முலா நம்ம பார்த்தோம் காசு 2θக்கான ஃபார்முலா. 2θ வந்து நம்மளுக்கு என்னவா இருக்குது 15 இருக்கா. அப்போ காசு 2 × 15 நம்மளுக்கு என்ன வருது 13. காஸ் 30யோட வேல்யூ நம்மளுக்கு √3/2. ஆப்ஷன் 3 தான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகேங்களா. இந்த ஃபார்முலா தெரிஞ்சதுன்னு அப்படின்னா நம்ம டேரெக்டாக ஈஸியாகவே இந்த சம்மை வித்தின் 15 செகண்ட்ஸ் இல்லை 30 செகண்ட்ஸ்குள்ளே சால்வ் பண்ணிடலாம். ஓகே, காஸ் 30 ஈக்குவல் டு √3/2 இருக்குது. ஓகேங்களா. நம்ம நெக்ஸ்ட்டு கொஸ்டின் போயிடலாம். என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் அன் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் ஹூஸ் சைடு இஸ் 16 சென்டிமீட்டர் ஈச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் சைடு என்னவா இருக்குது 16 சொல்லியிருக்காங்க. ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளோட ஏரியா ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம். ஏரியா ஆஃப் அன் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் ஏரியா ஈக்குவல் டு √3/4 a². இதில் a அப்படின்றது சைடு ஆஃப் அன் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளாக இருக்கும். அப்போ √3/4 16 × 16 இருக்கும். இதை அடிச்சோன்னா நம்மளுக்கு 4 டைம்ஸ் போகுமா. அப்போது 64√3 தான் நம்மளுக்கான ஆன்சர். 64√3. இது வந்து 4 கியூப். 16 × 4 வந்து 4 கியூப். 64√3. ஆப்ஷன் 3 தான் நம்மளுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா. இது ஏரியா. இதுவே நம்ம ஹைட், இப்போது இந்த ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளோட ஹைட் என்ன அப்படின்றத என்ன பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ப்ரீவியஸ் கிளாஸ் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இந்த ஹைட் கண்டுபிடிக்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா. கமெண்ட். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். The market price of an article is 40% above its cost price. If its selling price is 73.5% of a market price, then the profit percentage என்னன்னு கேட்குறாங்க. இப்போது ஒரு பொருளோட காஸ்ட் ப்ரைஸ், அதாவது அந்த ஒரு பொருளோட விலை 100 ரூபா அப்படின்னு எடுத்துக்கலாமா. அதை எவ்வளோன்னு சொல்லி விற்கிறான்னு ட்ரை பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா 140 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு பொருளோட விலை சொல்கிறாங்க 140 rupees.
ஆனால் கடைசியில் இஃப் இட் செல்லிங் ப்ரைஸ் இஸ் 73.5% ஆஃப் த மார்க்கெட் ப்ரைஸ். இப்போ இந்த செல்லிங் ப்ரைஸ் என்னவா இருக்காம், இந்த 143லேருந்து 73 இந்த 1/2 0.5 எடுத்துக்கலாமா 0.5% இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதிலேருந்து இந்த மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து 73.5% என்னவா இருக்குது செல்லிங் ப்ரைஸாக இருக்குதுன்னு கேட்குறாங்க. அப்படி விற்கிறப்போ அதோட ப்ராஃபிட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, இங்கே பாயிண்டில் இருக்குது. ஸோ இந்த ஜீரோவை என்ன பண்ணிடலாம், இது கொடுத்துடலாமா. அப்போது 735 × 14 பண்ணலாம், ஒரு 20 வரும். ஒரு 12 14 4 1 28 29 வருமா. அப்போ ஒரு 5 3 7 0 9 0 9 ஒரு 2 1 10. அப்போ இங்கே டிவைடட் பை 100 இருக்குது. ஓகேங்களா, 140 × 73.5 தான் பண்ணோம். இங்கே டிவைடட் பையில் 100 இருக்குது. அப்போ 2 பாயிண்ட் தள்ளி என்ன வச்சுக்கலாம், பாயிண்ட் டாட் வச்சுக்கலாமா. அப்போது செல்லிங் ப்ரைஸ் என்னவாக இருக்குது, இந்த 102.9 இருக்குது. 100 பொருளை 102.9 ரூபாய்க்கு விற்றா நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட்டு, 2.9% ப்ராஃபிட். ஓகேங்களா. In a triangle ABC, the 3 angles are x, y and y plus 10 degree அப்படின்னு சொல்கிறாங்க. x, y, y plus 10 degree. Also 2x minus 4y equal to 20 degree. Which type of a triangle is ABC அப்படின்னு கேட்குறாங்க. ஆங்கிளை பேஸ் பண்ணி கேட்குறாங்களா. ஆங்கிளை பேஸ் பண்ணி மொத்தம் 3 ட்ரையாங்கிள் இருக்குன்னு பார்த்தோம். ஓகேவா. ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளோட ஆங்கிள்ஸ் எப்படி இருக்கும், ஆல் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் டு 60 டிகிரியாக இருக்கும். கரெக்டாக ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளில். இதுவே அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆங்கிள் ஷுட் பி கிரேட்டர் தென் 90 டிகிரி. 90 டிகிரியை விட ஒரு ஆங்கிள் என்னவாக இருக்கணும், கண்டிப்பாக பெருசாக இருக்கணும். அக்யூட் ஆங்கிள் அப்படின்னா ஆல் ஆங்கிள்ஸ் ஷுட் பி லெஸ் தென் 90 டிகிரி. எல்லா ஆங்கிளுமே 90 டிகிரிக்கு உள்ளே தான் இருக்கணும். இந்த ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் நம்ம என்ன சொல்லலாம், அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். பிகாஸ் அதோடைய ஆங்கிள்ஸ் எல்லாமே என்னவா இருக்குது, 90 டிகிரிக்கு உள்ளே தான் இருக்குது எல்லா ஆங்கிளுமே. இப்போது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எல்லாருக்கும் தெரியும். ஒன் ஆங்கிள் ஷுட் பி ஈக்குவல் டு 90 டிகிரி. ஒரு ஆங்கிள் கண்டிப்பாக 90 டிகிரியாக இருந்துச்சுன்னா அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்கும். ஓகேங்களா, இதுதான் ட்ரையாங்கிள் ஆங்கிளை பேஸ் பண்ணி 3 விதமாக ஸ்ப்ளிட் பண்ணது. ஓகேங்களா, இந்த 3 விதமாக தான் ஆங்கிளை பேஸ் பண்ணி ட்ரையாங்கிளை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருப்பாங்க. இப்போ என்ன கேட்குறாங்க கொஸ்டினில், இந்த ட்ரையாங்கிள் ஏபிசி 3 ஆங்கிள்ஸ் ஆர் எக்ஸ் ஒய் இசட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ட்ரையாங்கிளோட 3 ஆங்கிள் என்னவா இருக்குது அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ட்ரையாங்கிள் இது இருக்கா, இந்த ட்ரையாங்கிளில் இந்த ஆங்கிள் என்ன எடுத்துக்கலாம்னா ஒரு எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம், இதை ஒய் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது என்ன கொடுத்துருக்காங்க, y plus 10 டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை y plus 10 டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அப்போது இந்த 3 ஆங்கிளையும் நம்மளுக்கு ஆட் பண்ணுறப்போ என்ன வரணும், இது எந்த ட்ரையாங்கிளாக வேணால் இருக்கலாம். ஓகேங்களா, அப்டியூஸ் ஆங்கிள், அக்யூட் ஆங்கிள், ரைட் ஆங்கிள், ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் அந்த 3 ட்ரையாங்கிள் எந்த ட்ரையாங்கிள் உள்ளே இருக்க அந்த 3 ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணாலுமே நம்மளுக்கு என்னவாக இருக்கணும், கண்டிப்பாக என்னவாக இருக்கணும், 180 டிகிரிக்கு தான் ஈக்குவலாக இருக்கணும். இப்போ அப்டியூஸ் ஆங்கிள் 190 டிகிரிக்கு மேலே இருக்குது அப்படின்னா இப்போ இதுதான் நம்மளுக்கான அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்கும். இப்படி இருந்தால் அது அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள். கரெக்டாக. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது என்ன எடுத்துக்கலாம், ஒரு 120 அப்படின்னு எடுத்துக்கலாமே. 120 இதை நம்ம என்ன எடுத்துக்கலாம், பேலன்ஸ் ஒரு 60 இருக்குது, அப்போ இது ஒரு 30, இது ஒரு 30 எடுத்துக்கலாம். அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இப்படி ஆட் பண்ணுறப்போ என்ன வருது, நம்மளுக்கு 180 தான் வரணும். இந்த 90 டிகிரிக்கு மேலே இருக்குது, இந்த ஒரு ஆங்கிள் 90 டிகிரிக்கு மேலே இருக்குது. இது என்ன சொல்லலாம்னா நம்ம அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லலாம். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா இப்படி இருக்கும். இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும், நம்மளுக்கு 90 டிகிரியாக இருக்கும், 90 டிகிரி. இதுவே அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருந்தால் இப்படி இருக்கும். ஓகேங்களா, எல்லா ஆங்கிளும் என்னவாக இருக்கும், சேமாக இருக்கும். இது 60, இது ஒரு 70, இது ஒரு 15 எடுத்துக்கலாமா. இப்போ இதெல்லாமே ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரப்போகுது, அதே 180 டிகிரி தான் வரப்போகுது. ஓகேங்களா, எந்த ஆங்கிளாக இருந்தாலும் அது இன்டர்னல் ஆங்கிளாக ஆட் பண்ணுறப்போ நம்மளுக்கு என்னவாக இருக்கணும், இது 30 60 எடுத்துக்கலாம். எல்லா இன்டர்னல் ஆங்கிளும் ஆட் பண்ணுறப்போ நம்மளுக்கு 180 டிகிரி தான் வரணும். அப்போது இந்த 3 ஆங்கிளும் ஆட் பண்ணுறப்போ நம்மளுக்கு என்ன வரணும், அதே 180 டிகிரி தானே வரணும். அப்போ எக்ஸு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 10 டிகிரி ஈக்குவல் டு நம்மளுக்கு 180 டிகிரி வரணும். கரெக்டாக. அப்போ எக்ஸு ப்ளஸ் 2y ஈக்குவல் டு இந்த 10 இங்கே போச்சுன்னா மைனஸ் ஆகிடுமா. அப்போ எக்ஸு ப்ளஸ் 2y ஈக்குவல் டு என்ன வரும், ஒரு 170 டிகிரி வரும். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு, 2x மைனஸ் 4y ஈக்குவல் டு 20 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கலாம். 2x மைனஸ் 4y ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க, 20 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம எதை ஈக்குவல் பண்ணி கேன்சல் பண்ணலாம். இது ஈக்குவேஷன் 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இங்கே -4 இருக்குது, இங்கே +4 இருந்தால் நம்ம என்ன ஆகிடும், இந்த y ஃபுல்லாக கேன்சல் ஆகிடுமா. அப்போ என்ன பண்ணிடலாம், இந்த ஈக்குவேஷனில் இன்ட்டு 2 பண்ணிடலாம். இன்ட்டு 2 பண்ணால் நம்மளுக்கு என்ன வரப்போகுது, ஒரு 2x + 4y 2 × 170 நம்மளுக்கு 340 வரும், 340 டிகிரி வரும். ஓகேங்களா, இந்த ஈக்குவேஷன் 1 இன்ட்டு 2 பண்ணி எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா 2x + 2x நம்மளுக்கு என்ன வரும், 4x ஈக்குவல் டு 340 + ஒரு 20. இங்கே எங்கேயுமே மைனஸ் இல்லை. ஓகேங்களா, இங்கே மைனஸ் இருக்கிறது இது ஒன்று தான், இது கேன்சல் ஆகிடும்.
ஆகிடுச்சு. 240 + ஒரு 20னா நம்மளுக்கு 316 வரும். இது அடிச்சுன்னா நம்மளுக்கு என்ன வருது, எக்ஸோட வேல்யூ 90 டிகிரி அப்படின்னு வந்துருச்சு. ஓகேங்களா. ஒரு ஆங்கிள், எனி ஒன் ஆங்கிள் ஷுட் பி 90 டிகிரியாக இருந்தால் அது என்னவாக இருக்கும், நம்மளுக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்கும். ஸோ இதுதான் நம்மளுக்கான ஆன்சர். எக்ஸோட வேல்யூ டேரெக்டாக 90 வந்துருச்சு. வேறு எந்த வேல்யூவும் நம்ம கண்டுபிடிக்கணும்னு அவசியமே இல்லை. ஒரு ஆங்கிள் ஈக்குவல் டு 90 டிகிரி வந்துட்டாலே அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான். ஓகேங்களா. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், எக்ஸ் ஒய் இசட் கேன் கம்ப்ளீட் ஒர்க் இன் 5, 15, 13 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸு ஒய் இசட் 5, 15, 30. அப்போ எல்சிஎம் டேரெக்டாக 13 எடுத்துக்கலாமா. அப்போ இவரோட எஃபிஷியன்சி 1, இவரோட எஃபிஷியன்சி 2, இவரோட எஃபிஷியன்சி 6 இருக்கும். 5, 6, 30. ஓகே. In how many days can work be completed if x is assisted by y and z together on every second day அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது 1 இது வந்து ஃபஸ்ட் டே, இது வந்து செகண்ட் டே, இது வந்து தேர்டு டே, ஃபோர்த்து டே, இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும், 5th, 6th. ஓகேங்களா. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டே எக்ஸுக்கு அசிஸ்டண்ட்டாக யார் வராங்கன்னா ஒய்யும் இசட்டும் வராங்க. எப்போனா எவ்ரி செகண்ட் டே அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒய்யும் இசட்டும் வேலை செய்ய வராங்க. கரெக்டாக. அப்போ ஃபஸ்ட்டு நாள் யார் ஒர்க் பண்ணியிருப்பா, எக்ஸ் ஒர்க் பண்ணியிருப்பா. அவரோட எஃபிஷியன்சி என்னவாக இருக்குது, 6ஆக இருக்குது. ஓகேங்களா, 6. இப்போ ரெண்டாவது நாள் அசிஸ்ட் பண்ணுறாங்க. கரெக்டாக. எக்ஸ் இஸ் அசிஸ்டட் பை ஒய் அண்ட் இசட். அப்போது ரெண்டாவது நாள் 3 பேருமே ஒர்க் பண்ணுவாங்க. 3 பேருமே ஒர்க் பண்ணால் எவ்வளோ ஒர்க் கம்ப்ளீட் ஆகுது பாருங்கள், 8, 9. அப்போது 2 நாளைக்கு எவ்வளோ ஒர்க் கம்ப்ளீட் ஆகுது, 15 ஒர்க் கம்ப்ளீட் ஆகுது. டோட்டலாக நம்மளுக்கு இருக்கிறதே 30 ஒர்க்கு தான். இந்த 2 நாளில் ஒரு 15 ஒர்க்கு, இந்த 2 நாளில் இன்னொரு 15 ஒர்க்கு முடிஞ்சிச்சுன்னா டோட்டலாக நம்மளுக்கு ஒரு 4 டேஸில் கம்ப்ளீட்டாக என்ன ஆகிடும், ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிடும். ஆப்ஷன் 2 தான் நம்மளுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா. 5th, 6th டே நம்மளுக்கு தேவையே படலை. ஓகே, இங்கே ஒரு 6, இங்கே ஒரு 9. ஓகே, ஈஸியான சம் தான். நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். Sita sold an whiteboard marker set at a profit of 10% அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது காஸ்ட் ப்ரைஸு, செல்லிங் ப்ரைஸ். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பொருளை 10% லாபம் வச்சு விற்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பொருளோட விலை என்னவாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம்னா, ஒரு 100 ரூபாய் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாமே. 100 ரூபாய் இருக்க பொருளை 10 ரூபா லாபம் வச்சு விற்றா நம்மளுக்கு 110 ரூபா கிடைக்கும். ஓகேங்களா. இப்போது ஆன் செல்லிங் ருபீஸ் 20 rupees, ஆன் செல்லிங் இட் ஃபார் 20 more. இப்போ இந்த செல்லிங் ப்ரைஸு விட ஒரு 20 ரூபா எக்ஸ்ட்ரா விற்றா உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க, ஷுட் ஹவ் earned 15%. இது எப்படி ஈஸியாக புரிய வைக்கிறது. ஓகே, இப்போ பாருங்கள். இப்போ இதான் காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ்னு இருக்கட்டும். ஓகேங்களா. ஒரு பொருளை 100 ரூபா பொருளை 110 ரூபா விற்றா நம்மளுக்கு எவ்வளோ லாபம், 10 ரூபா லாபம் கிடைக்குதா. இப்போது இதை 10 ரூபாய்க்கு 110 ரூபாய்க்கு விற்காமல் இப்போது புது செல்லிங் ப்ரைஸ் இப்போ என்ன பண்ணலாம்னா, இப்போ ஒரு 115 ரூபாய்க்கு விற்றோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ % லாபம் கிடைக்கும், 15% லாபம் கிடைக்கும். கரெக்டு தானே. இதை விட இது 5% என்ன கிடைக்குது, எக்ஸ்ட்ரா லாபம் கிடைக்குது. எப்போது இந்த 5 ரூபாய் எக்ஸ்ட்ரா விற்கிறதால. கரெக்டாக. அப்போ இந்த 5% வேல்யூ தான் என்னவாக இருக்கும், இந்த 5 ரூபாயாக இருக்கும். ஓகேங்களா. இந்த மாதிரி தான் இதை ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு பொருள் 100 ரூபான்ற பொருளை 110 ரூபான்னு விற்றா நம்மளுக்கு 10% லாபம். கரெக்டாக. 10% லாபம். இது 110 ரூபாய்க்கு விற்காமல் இப்போ ஒரு 115 ரூபாய்க்கு இல்லை வேணாம் 125 ரூபாய்க்கு விற்கிறோன்னா இப்போ நம்மளுக்கு எவ்வளோ லாபம் கிடைக்குது, நம்மளுக்கு 25% லாபம் கிடைக்குதா. அப்போ இதிலேருந்து இது எவ்வளோ எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கோம், 15 ரூபாய் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கோம். கரெக்டாக. 15 rupees எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கோம். பர்சன்டேஜில் எவ்வளோ அதிகமாக இருக்குது, அதே 15% அதிகமாக இருக்குது. அப்போ இந்த 15% தான் இந்த 15 ரூபாவாக இருக்கும். ஓகேங்களா. இந்த 15% தான் இந்த 15 ரூபா. அப்போ காஸ்ட் ப்ரைஸு இல்லை செல்லிங் ப்ரைஸ் வேணால் டேரெக்டாக இந்த மாதிரி எழுதிக்கலாம். காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 100% வேல்யூ என்னவாக இருக்கும், 100ஆக இருக்கும். 0 அப்படியே 1 கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா. இப்போ அதே மாதிரி தான் இங்கே கேட்டிருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, ஒரு பொருளை எக்ஸுன்ற பொருளை என்ன பண்ணுறாங்க, ஒரு 10% லாபத்துக்கு விற்கிறாங்க, ஒய்ன்னு விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒய் அப்படின்னு விற்காமல் இதுலேருந்து இதில் விற்கிறப்போ காஸ்ட் ப்ரைஸு, இது செல்லிங் ப்ரைஸ், இதுலேருந்து இதில் விற்கிறப்போ நம்மளுக்கு 10% லாபம் கிடைக்குது. ஆன் செல்லிங் இட் ஃபார் ₹20 more than. இப்போ இதில் விட செல்லிங் ப்ரைஸ் 1, செல்லிங் ப்ரைஸ் 2, இதை விட 20 ரூபாய் எக்ஸ்ட்ரா விற்றா உங்களுக்கான ப்ராஃபிட் என்னவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, 15 ரூபாவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 15% இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அப்போ இதிலேருந்து இது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 20 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பர்சன்டேஜில் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ இந்த 5% வேலை தான் என்னவாக இருக்குது, இந்த 20 ரூபாவாக இருக்குது. காஸ்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. காஸ்ட் ப்ரைஸ் என்னவாக இருக்கும், நம்மளுக்கு எப்பவும் போல் 100% தான் நம்மளுக்கான காஸ்ட் ப்ரைஸு. ஸோ எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா. இந்த பர்சன்டேஜுக்கு இந்த பர்சன்டேஜ் கேன்சல் ஆகிடுச்சு. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாமா. கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா இன்ட்டு 4 டைம்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இங்கேயும் இன்ட்டு 4 டைம்ஸ் பண்ணால் என்ன வரப்போகுது, நம்மளுக்கு 400 வந்துடும். ஓகேங்களா. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 400 rupees. ஆப்ஷன் 4 தான் நம்மளுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா.
செல்லிங் ப்ரைஸ் அதிகப்படுத்துறதால நமக்கு ப்ராஃபிட் அதிகமாகுது. எந்த அளவுக்கு ப்ராஃபிட் அதிகமாகுதோ அந்த அளவுக்கு நமக்கு செல்லிங் ப்ரைஸ் அதிகமாகும். அப்போ செல்லிங் ப்ரைஸ் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் அப்படின்னு நம்ம ஈக்குவல் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலாம்? Abraham can complete a work in 9 days. Abraham can complete a work in 9 days. Andrew என்ன எடுத்துக்கலாமா? Andrew can complete the same work in 16. How many days? பேசிக்கான சம் தானே. ஒரு 3 × 3 × 2 இதுதான் இதுக்கான எல்சிஎம்மாக இருக்கும். இவரோட எல்சிஎம் 2 ஆகும், இவரோட எஃபிஷியன்சி 3 ஆகவும் இருக்கும். இது how many days working together? அப்போது 9 18 டிவைடட் பை 5னா நம்மளுக்கு என்ன வரப்போகுது? 3/5 தான் நம்மளுக்கான ஆன்சராக இருக்க முடியும். ஓகேங்களா? 3s are 15, 3/5. ஓகே, பேசிக்கான சம் தான். நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஓகே, இப்போ இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். இஃப் எக்ஸ் ப்ளஸ் 1/x ஈக்குவல் டு நம்மளுக்கு √6, எக்ஸ் கிரேட்டர் தென் 1. ஓகேங்களா? கிரேட்டர் தென்னா பாசிட்டிவாக தான் ஆன்சர் இருக்கணும். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் x⁴8 - 1/x⁴8 அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இந்த சம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபார்முலா ரிவைஸ் பண்ணிடலாமா? ஓகே, இப்போது என்ன கேட்குறாங்க? எக்ஸ் இப்போது எக்ஸு ப்ளஸ் 1/xோட வேல்யூ k அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா x² + 1/x² வேல்யூ என்னவாக இருக்கும்? நம்மளுக்கு k² - 2 இருக்கும். ஓகேங்களா? இப்போது x⁴ + 1/x⁴ வேல்யூ என்னவாக இருக்கும்னா இந்த ஹோல் டேர்மை ஸ்கொயர் பண்ணி அதிலிருந்து 2 மைனஸ் பண்ணும். அதாவது k² - 2 இது ஒரு வேல்யூ வரும்ல, இந்த வேல்யூவை ஸ்கொயர் பண்ணி அதிலிருந்து ஒரு 2 மைனஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ k = 2ன்னு எடுத்துக்கலாமா? 2ன்னு எடுத்தோன்னா இது எல்லாமே 2 தான் வரும். 3ன்னு எடுத்துக்கலாம். இப்போ 3ன்னு எடுத்தோன்னா இப்போது 3 ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது? இப்போ x² + 1/x² கேட்குறாங்க அப்படின்னா 3 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரப்போகுது? நம்மளுக்கு 9 - 2 என்ன வரும்? நம்மளுக்கு 7 வரும். இப்போ x + 1/xோட வேல்யூ 3 ஆக இருந்தால் x² + 1/x² வேல்யூ 7 இருக்கும். இப்போது x + 1/xோட வேல்யூ கொடுத்துட்டு இப்போ x⁴ + 1/x⁴ கேட்டாங்கன்னா ஸ்கொயர் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் தான் நம்ம இதை கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ இது வேணும்னா என்ன பண்ணுவோம்? இதில் கிடைக்கிற வேல்யூவை ஸ்கொயர் பண்ணி அதிலிருந்து -2 பண்ணுவோம். அப்போது எக்ஸு இதை ஸ்கொயர் பண்ணால் என்ன வருது? நம்மளுக்கு x⁴ + 1/x⁴ வேணும் அப்படின்னா இதை ஸ்கொயர் பண்ணலாமா? ஸ்கொயர் பண்ணால் 7 ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு 49 - 2 பண்ணால் நம்மளுக்கு என்ன வரப்போகுது? 47 வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி சேம் இப்போ x⁴8 + 1/x⁴8 வேணும்னா இப்போ இதில் ஒரு வேல்யூ என்ன வேல்யூ கிடச்சிது? 47 கிடச்சிதா? இப்போ 47 ஸ்கொயர் பண்ணி அதிலிருந்து 2 மைனஸ் பண்ணால் x⁴8 + 1/x⁴8 வேல்யூ தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் 16, 32 அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போது இன்னொரு இம்பார்ட்டண்டான ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் கொஸ்டினில் x - 1/x அப்படின்னு கொடுத்துட்டாங்க, k அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ x² + 1/x² வேல்யூ கேட்குறாங்கன்னா என்ன பண்ணலாம்? இதுக்கு எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா x² + 2 வரும். சாரி, k² + 2 அப்படின்னு வரும். இதுக்கப்புறம் நம்மளுக்கு x⁴ + 1/x⁴ வேல்யூ இதிலேருந்து ஸ்கொயர் பண்ணி மறுபடியும் -2 பண்ணணும். ஓகேங்களா? இதிலேருந்து என்ன ஆகிடும்? இதை ஸ்கொயர் பண்ணுறப்போ 2ab -2abன்னு வரும். இது கேன்சல் ஆகிட்டு -2 இந்த பக்கம் போயிடுச்சுன்னா என்ன ஆகிடும்? நம்மளுக்கு +2ன்னு வரும். இதுக்கப்புறம் எல்லாமே நம்மளுக்கு -2 தான் வரப்போகுது. ஸோ இங்கே -2 வந்துச்சுன்னா இங்கே நம்மளுக்கு +2 தான் வரப்போகுது. இங்கேருந்து இங்கே போயிடுச்சுன்னா என்ன ஆகிடும்? நம்மளுக்கு -2 தான் வரும். அப்போது இது என்னவாக இருக்கும்? x⁴ + 1/x⁴ வேல்யூ k² + 2. ஓகேங்களா? +2 இதிலேருந்து +2 தி ஹோல் ஸ்கொயர் இங்கே -2 வந்துடும். ஓகேங்களா? சேம் இப்போ இது எக்ஸாம்பிள் நம்ம 4 அப்படின்னு எடுத்துக்கலாமே. இப்போது x - 1/xோட வேல்யூ 4 இருந்துச்சு. இப்போ x² + 1/x² வேல்யூ வேணும் அப்படின்னா இதை ஸ்கொயர் பண்ணி +2 பண்ணணும். ஓகேங்களா? ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ் பண்ணணும், இதில் மைனஸாக இருந்தால் ப்ளஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு மைனஸ் வந்துடும். ஓகேங்களா? இப்போ 4 ஸ்கொயர் பண்ணால் 16 + 2 நம்மளுக்கு 18 வரும். ஓகேங்களா? இப்போது இதை ஸ்கொயர் பண்ணணும். 18 ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது? 324 இதுக்கு என்ன வரும்? x⁴ + 1/x⁴ 324 - 2 322 அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்க மாதிரி இந்த சம்மை நம்ம டேரெக்டாக சால்வ் பண்ண முடியாது. கரெக்ட் தானே? இப்போ ப்ளஸ்ஸை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண முடியாது? x⁴ 8 - 1/x⁴8 கண்டுபிடிக்க முடியாது. இது எப்படி பண்ணுவோம்? தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணுவோமா? எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவோம்? x⁴ + 1/x⁴ இன்டூ என்ன வரும்? நம்மளுக்கு x⁴ - 1/x⁴ அப்படின்னு வரும். இது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருப்போம்னா இது a² - b² ஃபார்மெட்டில் இருக்குது. அப்போ a + b × a - b அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். இந்த x⁴8 எப்படி எழுதலாம்? x⁴ தி ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போ இந்த x⁴ = a இருக்கும், b = என்ன இருக்கும்? 1/x⁴ அப்படின்னு இருக்கும். இதை வச்சு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம் a + b × a - b அப்படின்னு. ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஃபர்தராக இதையும் ஸ்ப்ளிட் பண்ணலாம். இல்லை இன்னொரு ஃபார்முலா இருக்குது. ஓகேங்களா? அந்த ஃபார்முலா ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இப்போது x + 1/xோட வேல்யூ k அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா இப்போ x - 1/xோட வேல்யூ வேணும் அப்படின்னா எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா √, இந்த k இருக்குல்ல, இந்த x + 1/xோட k² - 4 இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதுவே x - 1/x வேல்யூ கொடுத்துட்டாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது n அப்படின்னு எடுத்துக்கலாமா? n. ஓகே, n
இப்போது எக்ஸ் ப்ளஸ் 1/xோட வேல்யூ வேணும்னா இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் வரும், இதுவும் முக்கியம். ஓகேங்களா, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த சம்மில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்களா, என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 1 இந்த மாதிரி மென்ஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம இந்த மைனஸ் எடுக்க வேண்டாம். பட் மென்ஷன் பண்ணலை அப்படின்னா நம்ம இதையும் ஒரு பாசிபிலிட்டியாக எடுக்கணும். ஓகேங்களா, எக்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் கே ஸ்கொயர், அதாவது இங்கே n இருக்கா, அப்போது n ஸ்கொயர் ப்ளஸ் 4 இருக்கும். இதில் மட்டும் ஒரு எக்ஸப்ஷன், இங்கே மைனஸ் இருந்தால் மைனஸ், இங்கே ப்ளஸ் இருந்தால் இங்கே ப்ளஸ் இருக்கும். ஓகேங்களா, இந்த ஃபார்முலா இதோட இது n இன்ட்டு n, இங்கேயும் n. ஓகேங்களா, எனிதிங் பவர் n டேரெக்டாகவும் பண்ணலாம் இந்த மாதிரி. இல்லை இப்போ நம்ம x⁴ ப்ளஸ் 1/x⁴ கண்டுபிடிச்சி இதிலேருந்தே நம்ம இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணலாம். இல்லைனா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இதே நம்ம மறுபடியும் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. x⁴ ப்ளஸ் 1/x⁴ இதுவும் என்ன இருக்குது, a² மைனஸ் b² ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ இது எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா x² ப்ளஸ் 1/x², ஃபர்தராக என்ன இருக்கும், x² மைனஸ் 1/x² இருக்கும். இதை ஃபர்தராக ஸ்ப்ளிட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், மறுபடியும் x ப்ளஸ் 1/x இன்ட்டு x மைனஸ் 1/x. இந்த மாதிரி இப்படி ஸ்டெப்பாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டும் போகலாம். இல்லை இந்த ஒரே ஸ்டெப்லேயே நம்ம ஆன்சரும் எடுத்துகிட்டு வரலாம். ஓகேங்களா, எப்படி இருந்தாலும் இதையும் நம்ம கண்டுபிடிக்கணும், இதையும் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, இது மட்டும் தான் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இதை வச்சு மட்டுமே நம்ம இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சிடலாம். x ப்ளஸ் 1/x வச்சு இந்த ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சிடலாம். இதை வச்சு மறுபடியும் நம்ம இன்னொரு ஃபார்முலாவில் போட்டு x மைனஸ் 1/x ஃபார்முலா கண்டுபிடிப்போம். கரெக்டு தானே? ஓகே, இப்போ பாருங்கள், இப்போது x⁴ ப்ளஸ் 1/x⁴ஓட வேல்யூ வேணும். இப்போ வேணும்னா என்ன பண்ணுவோம், இப்போ இதை நம்ம ஸ்கொயர் பண்ணுவோமா, எக்ஸ் ப்ளஸ் 1/xோட வேல்யூ √6 அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா x² ப்ளஸ் 1/x². ஃபஸ்ட் இது என்ன பண்ணுவோம், என்ன வரும், k² மைனஸ் 2, அதாவது √6 ஸ்கொயர் பண்ணி -2 பண்ணுவோம். √6 ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு 6, -2 பண்ணால் நம்மளுக்கு 4 அப்படின்னு வரும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் x⁴ ப்ளஸ் 1/x⁴ஓட வேல்யூ என்னவாக இருக்கும், இந்த x² ப்ளஸ் 1/x² இருக்க வேல்யூவை ஸ்கொயர் பண்ணி -2 பண்ணுவோம். அப்போது இதை ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது, 16 மைனஸ் 2 என்ன வரப்போகுது, நம்மளுக்கு 14 இருக்க போகுது. அப்போது இது என்னவா இருக்குது, இங்கே 4, இந்த ரெண்டு வேல்யூவை என்ன பண்ணிட்டோம், இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ கண்டுபிடிச்சிட்டோமா, இங்கே என்ன இருக்குது, 14 இருக்குது. 14 இன்ட்டு x² ப்ளஸ் 1/x² 4 இன்ட்டு x ப்ளஸ் 1/xோட வேல்யூ √6. இப்போ இந்த வேல்யூ மட்டும் வேணும். ஓகேங்களா, 4ஓட மல்டிபிளாக இருக்கணும். 4ஓட எல்லாமே 4ஓட மல்டிபிளா, இதுவும் 4ஓட மல்டிபிள். இது 7ஓட மல்டிபிள்னால் இது கிடையாது, இதுவும் கிடையாது, இது மல்டிபிள் தான், இதுவும் கிடையாது. அப்போ இதுதான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகேங்களா, இப்படியே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இதுக்கான ஆன்சரை சால்வ் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 1/x வேணும் அப்படின்னா இப்போ என்ன பண்ணுவோம், இது இருக்கா, இப்போ எக்ஸ் மைனஸ் 1/xோட வேல்யூ என்னவாக இருக்கும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் ப்ளஸ் ஆர் மைனஸ். இந்த இடத்துல எக்ஸ் கிரேட்டர் தென் 1 நம்மளுக்கு ஆன்சர் என்னவாக இருக்க போகுது, ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். ஓகே, k², அப்போது √6 ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், 6 வரப்போகுது. 6 மைனஸ் 4 அப்படின்னு இருக்கும். அப்போ இங்கே என்ன வந்துடும், இன்ட்டு √2 வந்துடும். 6 மைனஸ் 4 வந்து நம்மளுக்கு √2 அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா, இங்கே வச்சிட்றேன். இப்போ பாருங்கள், இந்த √6 என்ன இருக்குது, நம்மளுக்கு √3 இருக்குது, √2 இருக்குது. கரெக்டாக, √2 இன்ட்டு √3, இங்கே ஒரு இதோட வேல்யூ √2 அப்படின்னு பார்த்தோம். இப்போ √2 இன்ட்டு √2ஓட வேல்யூ நம்மளுக்கு என்ன வரும், 2 அப்படின்னு தெரிஞ்சிருமா. √2 இன்ட்டு √2 நம்மளுக்கு என்ன வந்துட போகுது, 2 அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அப்போது 2 8 8 சார் நம்மளுக்கு அதான் 812 தான். ஓகேங்களா, 112 √3 தான் நம்மளுக்கான ஆன்சர். ஆப்ஷன் 3 தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, 14 இன்ட்டு 4 2 சார் நம்மளுக்கு என்ன வரப்போகுது, 8 இன்ட்டு 14 நம்மளுக்கு 80 + ஒரு 32 112. கரெக்ட். இந்த ஃபார்முலாலாம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, x⁴ மைனஸ் 1/x⁴ கேட்டிருக்காங்களா, x⁴ இதெல்லாம் ஓகே, அதெல்லாம் அடுத்த கிளாஸில் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இப்போது இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். A father gives 8% of his monthly income to his both the son as a pocket money. இப்போது 100 ரூபா ஒருத்தர் சம்பாதிக்கிறார், அப்பா சம்பாதிக்கிறாரு அப்படின்னா அதில் 8%, அதாவது 100 ரூபா சம்பாதிச்சாருன்னா அதில் 8 ரூபா என்ன பண்ணியிருக்காரு, ரெண்டு பசங்களுக்கு என்ன கொடுத்துருக்காரு, பாக்கெட் மணியாக கொடுத்துருக்காரு. ஓகேங்களா, தி எல்டர் சன் கெட் 85% ஆஃப் இட். என்ன அர்த்தம், ஈஸியாக புரிய வைக்கணும்னா, இப்போது 100 ரூபாயில் 8 ரூபா தராரா, இப்போ 100 ரூபாயில் 8 ரூபா தராரு. கரெக்டுங்களா, இதில் 85 பங்கு. ஓகேங்களா, 85% 15%ன்னு பிரித்து இதை ரெண்டாக பிரிச்சுக்கிறாங்க. ஓகேங்களா, ஈக்குவல் 4 பிக்கில் 4 பிரித்தா என்ன வரும், 50-15 வரும். ஓகேங்களா, இதை எல்ட்ரசன் பெரியவர் எவ்வளோ வாங்கிக்கிறாருன்னா 85% வாங்கிக்கிறாரு, இவருக்கு வெறும் 15% தான் தராரு. ஓகேங்களா, அப்போ இதில் எப்படி கண்டுபிடிக்கலாம், 85% 8 × 85/100 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா, இப்போது பெரிய பையனுக்கான காசு இதுவாக இருக்கும்.
ஓகே ஆஃப் தி டோட்டல் அமௌண்ட் கிவன் டு தி போத் சன் ஹி ஸ்பெண்ட் 90% ஆஃப் இட். இப்போது இதில் ஒரு அமௌண்ட் வரும்ல, இதிலேருந்து என்ன பண்ணிடுறாருனா 90% ஸ்பெண்ட் பண்ணிடுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் செலவு பண்ண காசு இவ்வளோ ருபீஸாக இருக்கும். ஓகேவா, ஆஃப் இட் அண்ட் சேவ் 17 rupees. ஓகே, டேரெக்டாக சிங்கிள் இதிலே நம்ம சொல்லிடலாம். ஓகேங்களா, சிங்கிள் ஈக்குவேஷன்லேயே இதை ஃபார்ம் பண்ணி ஈஸியாக அந்த சம்ம சால்வ் பண்ணிடலாம். இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்கள், ஃபாதர் கிவ்ஸ் 8% ஆஃப் ஹிஸ் மந்த்லி இன்கம் டு ஹிஸ் போத் சன்ஸ் அஸ் அ பாக்கெட் மணி அப்படின்னு சொல்கிறார். இப்போது அப்போவோட சேலரி என்ன எடுத்துக்கலாம்னா நம்ம எஸ் அப்படின்னு எடுத்துக்கலாமா. இதில் என்ன பண்ணுறாரு, 8% என்ன கொடுத்துறாரு, பசங்களுக்கு பாக்கெட் மணியாக கொடுத்துட்றாரு. கரெக்டுங்களா. தி எல்டர் சன் கெட்ஸ் 85% ஆஃப் த டோட்டல் மணி. இது என்னவாக இருக்கும், அப்போட சேலரியில் 8% என்னவாக இருக்கும், பாக்கெட் மணியாக இருக்கும். கரெக்டாக. இந்த பாக்கெட் மணியில் இது வந்து நம்மளுக்கு பாக்கெட் மணி. இந்த பாக்கெட் மணியில் 85% யார் எடுத்துக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாக்கெட் மணியில் இருக்க 85% எல்டர் சன் எடுத்துக்கிறாரு. ஓகேங்களா. அதில் ஹி ஸ்பெண்டு 90% ஆஃப் த அமௌண்ட்டு அண்டு சேவ்ஸ் 17 rupees அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. இப்போ பாருங்கள், இதில் 90% அவருக்கு கிடைக்கிற பாக்கெட் மணியில் 90% செலவு பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்க அந்த 10% தான் என்னவாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அந்த 17 ரூபாவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. எல்டர் சன்னுக்கு கிடச்சது, அதில் அவர் மொத்தமாக சேவ் பண்ணது. ஓகேங்களா. இப்படி தனித்தனியாக அதை பிரித்து எழுதிடலாம். ஓகே, இதோட வேல்யூ தான் நம்மளுக்கு என்னவாக இருக்குது, 17 இருக்குது. ஓகே, இப்போ இதை சால்வ் பண்ணால் நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிடும், வாட் இஸ் த இன்கம், அதை சேலரி தான் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ எஸோட வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்சிட போகுது. கரெக்டு தானே. ஓகே, இது நம்ம டேரெக்டாக அடிச்சுனா என்ன வரும், 17 × 5 என்ன வந்துடும், இது கேன்சல் ஆகிடும். இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ, இது அடிச்சுனா நம்மளுக்கு ஒரு 2 times போகும், இது அடிச்சுனா நம்மளுக்கு ஒரு 4 times, இது அடிச்சுனா ஒரு 25 times போகும். அப்போ சேலரி என்னவாக இருக்குது, 2500 இருக்குது. 2500 தான். ஓகே, ஆப்ஷன் 4 தான் கரெக்ட் ஆன்சர். இந்த மாதிரி சிங்கிள் லைனில் இது எழுதிடலாம். ஓகேங்களா, ஈஸியான சம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு சம் போயிடலாம். என்ன கேட்குறாங்க, வாட் வாஸ் தி பர்சன்டேஜ் இன்க்ரீஸ், இது என்னது, ப்ரொடக்ஷன் ஆஃப் மேஸ். ஓகே, ப்ரொடக்ஷன் நார்மல் சம் தான். வாட் வாஸ் தி பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் ப்ரொடக்ஷன் ஆஃப் மேஸ் இன் 2019 கம்பேர் டு தட் ஆஃப் 2017. 2017 கம்பேர் பண்ணுறப்போ 2019 எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு கேட்குறாங்க. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஒரு 45 tons இன்க்ரீஸ் ஆயிருக்கா, 45,000 tons இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, 45 எதுலேருந்து 2017 கேட்குறாங்க. அப்போ இன்ட்டு 20, அப்போ என்ன வரும், இது அடிச்சுனா ஒரு 5 times போகும். அப்போது ஒரு 225 வரும். ஆப்ஷன் 2 தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, ஈஸியான சம் தானே. ஓகே, இப்போ என்ன கேட்குறாங்க, இஃப் வால்யூம் ஆஃப் அ கியூப் இஸ் 4096 தென் வாட் இஸ் அ லென்த் அப்படின்னு கேட்குறாங்க. சிம்பிள், இந்த 4096 எதோட கியூபு, 16ஓட கியூப். கரெக்டுங்களா. 16 யூனிட் டிஜிட் செக் பண்ணாலே போதும், வேறு எதுவுமே நம்ம செக் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா. இதோட 12 கியூப் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரப்போகுது, 8 வரப்போகுது. 18 கியூப் பண்ணால் நம்மளுக்கு 6 வரும். 14 கியூப் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், 4 வரும். அப்போ இதுவும் கிடையாது, 6 வர ஒரே ஆப்ஷன் இது மட்டும் தான். உங்களுக்கு 16 கியூப் தெரியலனாலுமே யூனிட் டிஜிட்டை வச்சு வித்தின் 5 seconds கூட இந்த சம்ம சால்வ் பண்ணிடலாம். கரெக்டு தானே. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ஏ கியூபோட வேல்யூ தான் என்ன கொடுத்துருக்காங்க, 4096 கொடுத்துருக்காங்க. ஏவோட வேல்யூ, அதாவது சைட் ஆஃப் கியூப் என்னன்னு கேட்குறாங்க. கரெக்டாக, டேரெக்டாக கியூப் ரூட் எடுத்துடலாம். கியூப் ரூட் எடுத்தால் நம்மளுக்கான ஆன்சர். இது எதோட கியூபு, 16ஓட கியூப். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்கள். த சம் ஆஃப் கியூப் ஆஃப் 2 given நேச்சுரல் நம்பர் இஸ் 9728. சம் ஆஃப் கியூப்ஸா, சம்மா, அப்போது ஏ கியூபு ப்ளஸ் பி கியூப்னு எடுத்துக்கலாம். சம் ஆஃப் கியூப்ஸ் வந்து 9728. வைல் தி சம் ஆஃப் 2 given numbers இஸ், அதாவது ஏ ப்ளஸ் பியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 32 கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் given நம்பர், ஏ இன்ட்டு பியோட வேல்யூ தான் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த 728 பாருங்களேன், இது எதோட ஸ்கொயரு, சாரி எதோட கியூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12ஓட கியூப். 12ஓட கியூப் நம்மளுக்கு என்ன வரும், 1728. 12ஓட கியூப், அப்போ 20 இது நம்மளுக்கு என்ன வரும், 8000 வரும். இது ஆட் பண்ணால் என்ன வருது, சாரி 9728. அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 32 வருதா, ஆன்சர் தெரிஞ்சிருச்சு. அப்போ இது இன்ட்டு பண்ணால் 240 தான் ஆன்சர். ஓகேங்களா. கொஞ்சம் இந்த சம்மை நீங்கள் உத்து கவனிச்சிங்கனாலே ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். 728 அப்படின்றது நம்மளுக்கு 12ஓட ஸ்கொயரில் தான் முடியும். ஓகேங்களா. 12ஓட க்யூபில் தான் முடியும். அப்போ 12 கியூப் ஈக்குவல் டு 1728 ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு ஈஸி 20 கியூப் பண்ணால் நம்மளுக்கு 8000. 8000 + 1728 வந்து 9728. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் இதோட ஆன்சரும் கிடைக்குது. கரெக்டுங்களா. இது இப்போது 12 கியூபு ப்ளஸ் ஒரு 20 கியூப் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது, நம்ம கண்டுபிடிச்சது 9728. இதுவும் மேட்ச் ஆகிடுச்சு. இந்த ஏ ப்ளஸ் பியை மேட்ச் பண்ணால் 32 மேட்ச் ஆகிடுச்சு. அப்போ டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், ஏபி ஈக்குவல் என்னவாக இருக்கும், 12 × 20 தான் இருக்கும். இதை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 240. இப்போ இல்லை என்னால் கண்டுபிடிக்க முடியல, வேறு நம்பர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணலாம்,
அப்படி பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஃபார்முலா ஒன்று இருக்குது. ஓகே, டைரக்ட் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, a கியூப் ப்ளஸ் b கியூப் கொடுத்துட்டாங்க. என்ன கேட்குறாங்க, ab கேட்குறாங்க. கரெக்டாக? அப்போது a ப்ளஸ் b இன்ட்டு a ப்ளஸ் b தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 3ab டைரக்ட் ஃபார்முலா. இதில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, 9728 ஈக்குவல் டு a ப்ளஸ் b 32 அப்படின்னு இருக்குது. 32 இன்ட்டு 32 ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு என்ன தெரியும், 1024 மைனஸ் 3ab அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா, அடிக்கலாமா? 32 இன்ட்டு 3 ஜார் நம்மளுக்கு என்ன வரும், 32 இன்ட்டு 3 ஜார் நம்மளுக்கு 96 வருதா, அப்போ 1, அப்போ ஒரு 0. 32 இன்ட்டு 4 ஜார் நம்மளுக்கு 128, 32 இன்ட்டு 4, ஆமாம் 120 ஒரு 8, கரெக்ட். அப்போ 304 டைம்ஸ் கேன்சல் ஆகுது. இந்த மைனஸ் 3ab இங்கே வந்துருச்சுன்னா நம்மளுக்கு ப்ளஸ் 3ab ஆகிடும். இந்த ப்ளஸ் 304 இந்த பக்கம் போயிடுச்சுன்னா மைனஸ் ஆகிடும். ஓகேங்களா, அப்போ 1024 மைனஸ் ஒரு 304. ஓகேங்களா, இது கேன்சல் பண்ணால் என்ன வருது, ஒரு 0, ஒரு 9, 12 0, 2 7, 720 வருது. அப்போ 3ab ஈக்குவல் டு நம்மளுக்கு 720 வருது. இதை கேன்சல் பண்ணால் என்ன வரும், ab ஈக்குவல் டு 240 தான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகேங்களா, ஓகே, இந்த ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவே a கியூப் மைனஸ் b கியூப்னா என்ன வரும், a கியூப் மைனஸ் b கியூப்னா a மைனஸ் b இன்ட்டு a மைனஸ் b தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 3ab அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா, இன்னொரு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா a மைனஸ் b இன்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் இல்லை ப்ளஸ் ab அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா, ப்ளஸ் ab. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் சம் போயிடலாம். இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்கள். இப்போ ஏவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 22.5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன 2a அப்படின்னு கேட்குறாங்க. 2a என்ன பண்ணுவோம், இது இன்ட்டு 2 பண்ணால் இது இன்ட்டு 2 பண்ணால் என்ன வரப்போகுது, ஒரு 44 45 வரப்போதா. அப்போ 2a வேல்யூ என்னவாக இருக்குது, நம்மளுக்கு 45 இருக்குது. sin 45 வேல்யூ நம்மளுக்கு 1/√2. அப்போது 10√2 இன்ட்டு 1/√2 வந்தால் நம்மளுக்கு இந்த ரூட்டு கேன்சல் ஆகிட்ட போகுது. மைனஸ் 7√2 இருக்குது இன்ட்டு அதே 45, அதுவும் நம்மளுக்கு என்ன வரப்போகுது, ரூட்டு தான் வரப்போகுது. அப்போ 10 மைனஸ் 7 tan 45 வேல்யூ 1, அப்போ ப்ளஸ் 9 அப்படின்னு இருக்கும். 19 மைனஸ் 7 நம்மளுக்கு வந்து 12 தான் நம்மளுக்கான ஆன்சர், ஆப்ஷன் 1. ஓகேங்களா, ஈஸியான சம். ஓகே, a hemispherical bowl has a radius of 7 cm. ஓகே, இது இந்த சம்மை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஹெமிஸ்பியரோட ஃபுல் கான்செப்ட் பார்த்துடலாம். ஓகேங்களா, இப்போது ஹெமிஸ்பியர் எடுத்துக்கலாமா. ஹெமிஸ்பியர் இங்கே இது இருக்குது. இப்போது இதுதான் நம்மளுக்கான ஹெமிஸ்பியர். ஓகேங்களா, இது இந்த ஹெமிஸ்பியரோட என்னவாக இருக்கும், நம்மளுக்கு ரேடியஸாக இருக்க போகுது, ரேடியஸ் ஆஃப் ஹெமிஸ்பியர். ஓகே, இது 6, இதுவும் நம்மளுக்கு ஒரு ஹெமிஸ்பியரோட ரேடியஸ் சேம் 6. ஓகேங்களா, ஒரு ஸ்பியரை கட் பண்ணுறோம். ஓகேங்களா, ஒரு சாலிட் ஸ்பியரை கட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்க போகிறது ஹெமிஸ்பியர். பவுல் அப்படின்றது நம்மளுக்கு என்னதுன்னா ஹாலோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்களா. அந்த ஹாலோஸ்பியரை கட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா நம்மளுக்கு வந்து பவுல் கிடைக்கும். இது வந்து சாலிட் ஹெமிஸ்பியர். ஓகேங்களா, இப்போது இதுக்கான வால்யூம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே எழுதுகிறேன். வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் V ஈக்குவல் டு நம்மளுக்கு வால்யூம் ஆஃப் ஸ்பியர் வந்து நம்மளுக்கு 4/3 πr கியூப். அப்போ இது வந்து நம்மளுக்கு 2/3 πr கியூபாக இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியரும் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியரும் நம்மளுக்கு சேம். என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4πr² அப்படின்னு வரும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 3πr² அப்படின்னு வரும். சாரி, 2πr² அப்படின்னு வரும் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. இதுவே நம்மளுக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஈக்குவல் டு என்னவாக இருக்க போகுது, நம்மளுக்கு 3πr² இருக்கும். ஓகேங்களா, இது எல்லாமே நான் சாலிட் பற்றி பேசிகிட்டு இருக்கேன், சாலிட் ஹெமிஸ்பியர், பவுல் இல்லை. ஓகேங்களா, பவுல் கொஞ்சம் வித்தியாசமான கான்செப்ட். ஓகே, வால்யூம், கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. இப்போது ஒரு சில கொஸ்டின் எப்படி ஃப்ரேம் பண்ணுவாங்கன்னா, ஒரு சாலிட் ஸ்பியர் இருக்குது. ஓகேங்களா, அந்த சாலிட் ஸ்பியரோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சாலிட் ஸ்பியரை கட் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா, கரெக்டாக அதோட டயாமீட்டரில் கட் பண்ணுறாங்க. அப்போது அதோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு, எவ்வளோ % இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா, அது ஓகே, அது வேறு கான்செப்ட், அது அப்புறம் பார்க்கலாம். ஓகே, அது அப்புறம் சொல்கிறேன். இப்போ இது வந்து நம்மளுக்கு என்னவாக இருக்கும், இது வந்து நம்மளுக்கு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. கரெக்டாக, இப்போ இது வந்து நம்மளுக்கு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா இருக்கும். நம்மளுக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வேணும்னா இது ப்ளஸ் இந்த ப்ளூ பார்ட்டை ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஒரு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பியர் கிடச்சிடும். ஓகேங்களா, இந்த ப்ளூ பார்ட்டு ப்ளஸ் இந்த எல்லோ பார்ட் சேர்த்தா நம்மளுக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ப்ளூ பார்ட் ப்ளஸ் எல்லோ பார்ட் ஈக்குவல் டு நம்மளுக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஓகே,
இப்போ நம்ம இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலாம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஹெமிஸ்பெரிக்கல் பவுல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பவுல் அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ நம்ம இது பார்த்தது எல்லாமே நம்ம சாலிட் ஹெமிஸ்பியர் ஓகேங்களா. இதுவே ஹேலோ ஹெமிஸ்பியர் அப்படின்னா ஹேலோ ஹேலோஸ்பியரை கட் பண்ணால் நம்மளுக்கு ஒரு ஹெமிஸ்பியர் கிடைக்கல, அதுதான் நம்மளுக்கான பவுல். பட் ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க, டேக்கு திக்னஸ் ஆஃப் அ பவுல் இஸ் நெக்லிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஒரு பேப்பரை பவுல் மாதிரி மடிச்சோன்னா எந்த அளவுக்கு திக்னஸ் இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும்னு நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அப்போ அந்த இடத்துல திக்னஸ் என்ன ஆகாது, ஒரு மேட்டர் கிடையாது ஓகேங்களா. அது எந்த ஒரு பெரிய சேஞ்சஸுமே எடுத்துகிட்டு வர போகிறதில்ல. ஸோ அதோட திக்னஸ் வந்து நெக்லிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா. அப்போது இதுதான் நம்மளுக்கான பவுலாக இருக்குது. இதுவே நார்மலாக இருந்தால் நம்ம வேறு மாதிரி வச்சுருப்போம், வேறு பவுல் இப்படி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்படி ஓகே இப்படி இருந்திருக்கும். இது வந்து நம்மளுக்கு ப்ராப்பரான என்ன பவுல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெமிஸ்பெரிக்கல் பவுல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல என்ன சொல்லிட்டாங்க, இங்கே டேக் அ திக்னஸ் ஆஃப் அ பவுல், இதுதான் நம்மளுக்கு என்னவாக இருந்திருக்கும்னா நம்மளுக்கு திக்னஸ் ஆஃப் அ பவுலாக இருந்திருக்கும் ஓகேங்களா. இது இங்கேருந்து இது வரையும் ஒரு ரேடியஸ் சின்ன ஆர், இதிலிருந்து மொத்தமாக நம்மளுக்கு கேபிட்டல் ஆர் அப்படின்னு நம்ம கேல்குலேட் பண்ணியிருப்போம். இந்த இடத்துல என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த ரேடியஸ்க்கும் பெருசாக எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாததால் இது வந்து நெக்லிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதை நம்ம எடுத்துக்க வேண்டாம் ஓகேங்களா. இப்போது இந்த எடுத்துக்க வேண்டாம். இப்போது இதை ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணுறாங்க. இட் இஸ் டு பி பெயிண்டட் ஃப்ரம் இன்சைட் ஆஸ் வெல் அஸ் தி அவுட் சைட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதை இங்கே பண்ணுறாங்க ஓகேங்களா. இதை பெயிண்ட் பண்ணுறாங்க, இந்த சைட் பெயிண்ட் பண்ணுறாங்க வெளியே அவுட் சைடு. நெக்ஸ்ட்டு பெயிண்டிங் இன்சைட் அப்படின்றாங்க, ஒரு பவுலோட இன்சைட்லேயும் பெயிண்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஓகேங்களா. சுற்றி பெயிண்ட் பண்ணால் அதுக்கான ஃபைண்ட் தி காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் இட் அட் த ரேட் ஆஃப் 40 per centimeter ஸ்கொயர் ஓகேங்களா. இந்த இடத்துல இது நல்லா கவனிக்கணும். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக கொஸ்டினில் எப்படி ஃப்ரேம் பண்ணுவாங்கன்னா 1 சென்டிமீட்டர், அதாவது பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கான ரேட்டு தான் கொடுப்பாங்க. இந்த கொஸ்டினில் 20 சென்டிமீட்டருக்கு இவ்வளவு, அதாவது இப்போ நம்மளுக்கு ஒரு ஃப்ளாட் இருக்குன்னு வச்சுக்கோங்களா. இதுதான் நம்மளோட வால், ரூமோட வால் இருக்குது. இந்த வால் வந்து நம்மளுக்கு வந்து 100 சென்டிமீட்டர் ஸ்கொயராக இருக்கும் ஓகேங்களா. இது 10 மீட்டர், இது 10 சென்டிமீட்டர், இது ஒரு 10 சென்டிமீட்டர் இருக்குன்னா அப்போ இதோட ஏரியா என்னவாக இருக்கும், நம்மளுக்கு 100 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு இருக்குமா. இப்போது பெயிண்ட் அடிக்கிறவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இதில் பெயிண்ட் அடிக்கணும்னா இந்த 1 சென்டிமீட்டர் டு 1 சென்டிமீட்டர், இந்த ஒரு ஸ்கொயர் 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ ஆகும், ஒரு 2 ரூபா ஆகும் அப்படின்னு சொல்கிறாருன்னா மொத்தமாக நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது, 100 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஏரியா இருக்குது. இந்த 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு எனக்கு 2 ரூபா ஆகும் அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னா அப்போ டோட்டலாக அடிக்கிறதுக்கு எவ்வளோ ஆகும், இன்ட்டு 2 பண்ணால் நம்மளுக்கு 200 rupees ஆகும். இந்த மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் கொடுக்காம 20 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. அதாவது 20 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு 40 ரூபா ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அடிக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன ஆகும், இன்ட்டு 2 பண்ணியிருக்காங்களா. அப்போ இன்ட்டு 2 இங்கே பண்ணால் நம்மளுக்கு 2 ரூபா ஆகும் ஓகேங்களா. இது நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகே இப்போ ரேடியஸ் என்ன கொடுத்துட்டாங்க, ரேடியஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு 7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ கண்டுபிடிச்சிடலாமா, இதோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, இது மொத்த பெயிண்ட் அடிக்க போகிற சர்ஃபேஸ் என்னவாக இருக்கும், இந்த அவுட்ரு நெக்ஸ்ட் இன்னர் கரெக்டுங்களா. அப்போது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஃபஸ்ட் என்ன பண்ணிடலாம், இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிச்சலாம். நெக்ஸ்ட் உள்ளே இருக்க கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவும் வெளியே இருக்க கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவும் என்னவாக இருக்க போகுது, ஈக்குவலாக இருக்கும். பிகாஸ் என்ன சொல்லியிருக்காங்க, திக்னஸ் வந்து நெக்லிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா. இதுவே அந்த பவுல், அதாவது நார்மல் பவுலாக இருந்துச்சுன்னா இந்த இடத்துல ஒரு பவுல் வந்துருக்குமா, இந்த இடத்துல ஒரு பவுல் வந்து இதோட ரேடியஸ் என்னவாக இருந்திருக்கும், கம்மியாக இருந்திருக்கும். அப்போது அதோட சர்ஃபேஸ் ஏரியா என்னவாக இருந்திருக்கும், கம்மியாக இருந்திருக்கும். இந்த இடத்துல திக்னஸ் வந்து நெக்லிஜிபிளாக இருக்கிறதால இதோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஈக்குவல் டு அதோட இன்னர் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போது மொத்தம் டோட்டலாக நம்ம எத்தனை எவ்வளோ இடத்துல பெயிண்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் பெயிண்டிங் என்னவாக இருக்கும், டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் பெயிண்டிங் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் ஆஃப் இதோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு ஈக்குவலாக இருக்கும். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பியரோட ஃபார்முலா என்னது, நம்மளுக்கு 2πr² ஓகேங்களா. இதுதான் நம்மளுக்கான டோட்டல் ஏரியா. இதுதான் நம்ம பெயிண்ட் அடிக்க போகிற ஏரியா. 1 சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு 2 ரூபா. இது நம்மளுக்கு டோட்டலாக இருக்க போகிற ஏரியா. இன்ட்டு 2 பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ காசு அப்படின்னு தெரிஞ்சிடும் ஓகேங்களா. R ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க, 7 கொடுத்துருக்காங்களா. ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், இங்கே என்ன இருக்குது 2 2 2 அப்படின்னு இருக்குது, 8 எழுதலாமா. 2 cube = 8 இன்ட்டு 22/7 இன்ட்டு R². R வந்து நமக்கு 7 இருக்கிறதால 7 × 7 அப்படின்னு போட்டுக்கலாம். இந்த 7க்கு இந்த 7 கேன்சல் ஆகிடுச்சு. யூனிட் டிஜிட் மேட்ச் பண்ணலாமா, யூனிட் டிஜிட் மேட்ச் பண்ணால் 16க்கு 6 6 7s are 42. அப்போ 2ல் முடியணும். இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. எது ஆப்ஷன் 1 இல்லை 2 ஓகேங்களா. 11ஓட மல்டிபிள் செக் பண்ணலாமா, என்ன வரும், ஒரு 1 + 3 4, இது ஒரு 4. அப்போ இது கேன்சல் ஆகும், 4 இது கேன்சல் ஆகாது ஓகேங்களா. அப்போ ஆப்ஷன் 1 தான் கரெக்ட் ஆன்சர். ஈஸியாக சொல்லிடலாம். 11ஓட மல்டிபிள் செக் பண்ணால் இவ்வளோ தூரம் நம்ம பார்க்கணுன்னு கூட அவசியம் இல்லை ஓகேங்களா. இப்போ ஒரு டிப்ஸு சொல்கிறேன், பட் ஆனால் இது எல்லா டைமும் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. இப்போ சப்போஸ் உங்களுக்கு டைம் இல்லை, டைம் ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் த மென்சுரேஷன் கொஸ்டினை பொறுத்தவரையும் அதோட ஆன்சர் 80 to 90% ஆஃப் த டைம் என்னவாக இருக்கும், அதோட ஆன்சர் 11th
11ஓட டிவிசிபிளாக தான் இருக்கும். ஓகேங்களா? அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, சப்போஸ் டைம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் மட்டும் சொல்கிறேன். ஓகேங்களா? நீங்கள் எல்லா டைமும் இதை நீங்கள் அப்ளை பண்ணாதீங்க. கான்செப்ட் தெரிகிறது முக்கியம். 90% ஆஃப் த டைம், 80 to 90% ஆஃப் த டைம் என்னவாக இருக்கணும், அதோட ஆன்சர் கண்டிப்பாக 11ஓட மல்டிபிளாக இருக்கும். ஸோ 11ஓட மல்டிபிளை செக் பண்ணிவிட்டு ஒரே ஒரு ஆப்ஷன் இருந்தால் அதை டிக் பண்ணிவிட்டு போயிருங்க. ஓகேங்களா? எல்லா டைமும் சொல்லலை, அட் யூர் ஓன் ரிஸ்க். ஓகேங்களா? உங்கள் ஓன் ரிஸ்கில் எடுத்து இந்த ஆன்சரை இந்த மாதிரி மார்க் பண்ணலாம், டைம் இல்லாத பட்சத்தில் மட்டும். ஓகேங்களா? இது ஆன்சர் என்ன வருது? 8 7s ஒரு 56 into 2 வருமா? 56 into 2னா ஒரு 12 to 1 11 2 1 1 2 3. ஓகே, 1 2 3 2 தானே நம்மளுக்கான ஆன்சர். ஓகே, கரெக்டாக இருக்குது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு கொஸ்டின் போயிடலாம். In an 800 meter race, the ratio of speed of two contestants, Ankur and Neha, is 5:6 அப்படின்னு சொல்கிறாங்க. If Ankur has a head start of 200 meter, then Ankur will win by அப்படின்னு கேட்குறாங்க. யார் வின் பண்ணுறா? ஹெட் ஸ்டார்ட் கொடுத்ததுனால இவர் வின் பண்ணுறாரா? நேஹாவோட ஸ்பீடு தான் அதிகம். ஓகே, இப்போது 800 மீட்டர் ரேஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு 800 மீட்டர் ரேஸ். ஓகேங்களா? இது டோட்டலாக பார்க்குறப்ப என்ன வருது? ஒரு 800 மீட்டர் ரேஸ். ஓகேங்களா? இந்த 800 மீட்டர் ரேஸில் 800மே யார் ஓடல? அன்கூர் ஓடல. ஓகேங்களா? அன்கூர் அப்படின்றது ஹெட் ஸ்டார்ட் ஆஃப் 200 மீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல யார் இருக்கா? நேஹா அப்படின்றவங்க வந்து மொத்தமாக 800 மீட்டர் ரேஸ் ஓட போகிறாங்க. ஆனால் அன்கூர் அப்படின்றவர் இவர்லேருந்து 200 மீட்டருக்கு முன்னாடி நிற்கிறார். ஓகேங்களா? இங்கே 200 போயிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல யார் நிற்கிறாங்கன்னா அன்கூர் நிற்கிறாங்க. இதிலேருந்து இதுக்கு என்னவாக இருக்குன்னா நம்மளுக்கு ஒரு 600 மீட்டர் என்னவாக இருக்குது? ரேஸாக இருக்குது. இப்போ அன்கூர் அப்படின்றவர் 600 மீட்டர் ரேஸ் ஓட போகிறாரு. நேஹா அப்படின்றவங்க வந்து 800 மீட்டர் ரேஸ் ஓட போகிறாங்க. ஆனால் இன்னும் சேம் ட்ராக். இவங்க 2 பேருக்கு தான் நான் போட்டியே. ஓகேங்களா? இவங்க 2 பேருக்கு தான் போட்டி. ஆனால் இவர் கம்மியாக ஓட போகிறாரு, இவங்க எக்ஸ்ட்ரா ஓட போகிறாங்க. அப்படி இவருக்கு ஹெட் ஸ்டார்ட் 200 மீட்டர் கொடுத்ததால அன்கூர் வில் வின் பை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க 2 பேரோட ஸ்பீட் ரேஷியோ கொடுத்துருக்காங்களா? இந்த ரேஷியோ ஆஃப் ஸ்பீட் ஆஃப் இது தெரிஞ்சாலே போதும்ல நம்மளுக்கு. இப்போ பாருங்கள், ஸ்பீட் ரேஷியோ கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸ்பீட் ரேஷியோ என்னவாக இருக்குது? இது வந்து அன்கூர் நேஹா அப்படின்னு எடுத்துக்கலாமா? அன்கூரோட ஸ்பீட் என்னவாக இருக்குது? நம்மளுக்கு 5ஆக இருக்குது. நேஹாவோட ஸ்பீட் நம்மளுக்கு வந்து 6ஆக இருக்குது. ஓகே, இப்போது ஒரு கான்செப்ட் பாருங்கள். இப்போ 2 பேரும் என்ன பண்ண போகிறாங்க? ரேஸ் அப்படின்றது ஒரே டைமில் தான் ஸ்டார்ட் ஆக போகுது. கரெக்டுங்களா? இவர் இங்கேருந்து இங்கே ஓட போகிறாங்க, இவங்க இங்கேருந்து இங்கே ஓட போகிறாங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க? அன்கூர் வில் வின் பை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக என்னவாக போகுது? அன்கூர் தான் வின் பண்ண போகிறார். ஓகேங்களா? அப்போ பின்னாடி இருந்து வர நேஹா என்ன பண்ண போகிறாங்க? கண்டிப்பாக தோற்று தான் போக போகிறாங்க. அப்போது அவங்க இங்கேருந்து இந்த இடத்துல ஒரு இவ்வளோ தூரம் கவர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாமே. இப்போ அன்கூர் அப்படின்றவர் இதே டைமில் இங்கே கவர் பண்ணிவிடுவார். கரெக்டாக? வின் பை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நேஹா இங்கேருந்து இது 1 கிலோமீட்டர் சம்திங் 1 மீட்டர் ஓடுற எடுத்துக்கிற டைமும் இவர் இங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு ஓடுற டைமும் என்னவாக இருக்குது? சேமாக இருக்குது. அப்போது டைம் இந்த இடத்துல என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் ஈக்குவல் டு கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? டைம் ஈக்குவல் டு கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதால நம்ம என்ன சொல்லலாம்? ஸ்பீடு டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு டிஸ்டன்ஸாக இருக்கும். கரெக்டாக? அப்போது இதுதான் நம்மளுக்கான ஸ்பீட் ரேஷியோவாக இருக்குது. ஸ்பீட் ரேஷியோவும் இருக்குது, இதுதான் நம்மளுக்கான டிஸ்டன்ஸ் ரேஷியோவும் இருக்குது. ஓகேங்களா? இப்போது அன்கூர் மொத்தமாக எத்தனை மீட்டர் ரேஸ் ஓடுறாருன்னு பார்த்தீங்கன்னா 600 மீட்டர் ரேஸ் ஓடுறாரு. இவர் இங்கேருந்து இங்கே 600 மீட்டரை கவர் பண்ணுறதுக்கு இப்போ ரேஷியோவில் பார்க்கலாமா? இது வந்து நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் ரேஷியோ தான் இருக்குது. அப்போது 5 into நம்மளுக்கு என்ன பண்ணால் நம்மளுக்கு 600 வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 120 பண்ணால் நம்மளுக்கு என்ன வரப்போகுது? பிகாஸ் 5 into 12 ஈக்குவல் டு நம்மளுக்கு 60. கரெக்டாக? 5 into 12 ஈக்குவல் டு நம்மளுக்கு 16 வரும். அப்போ இன்ட்டு 0 பண்ணால் நம்மளுக்கு என்ன வந்துடும்? 600 வந்துடும். அப்போது 5 into 120 பண்ணால் நம்மளுக்கு என்ன வந்துடும்? 600 மீட்டர். எப்போ இது வந்து டிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த ரேஷியோவில் நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு காமன் மல்டிபிள் 120 மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணாலும் நம்மளுக்கு அதே தான் வரப்போகுது. அப்போது இங்கே 6 into 120 பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? ஒரு 600 ஒரு 720 வருமா? 720 வரும். இப்போ பாருங்கள், இவர் இங்கேருந்து 600 மீட்டர் ஓடுற அதே டைமில் நேஹா அப்படின்றவர் இங்கேருந்து 720 மீட்டர் ஓடிடுறாரு அப்படின்னு அர்த்தம். சாரி. ஓகே, இப்போது அன்கூர் இங்கேருந்து இங்கே 600 மீட்டர் ஓடுற டைமில் நேஹா இங்கேருந்து இங்கே 720 மீட்டர் ஓடிடுறாரு. பிகாஸ் அவரோட ஸ்பீடு தான் அதிகம். அவரோட ஸ்பீடு இவரை கம்பேர் பண்ணுற விட இவரோட ஸ்பீடு தான் அதிகம். அப்போ இவரை விட இவர் தான் அதிகமான டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் தோத்துறாரு. பிகாஸ் இவரை விட இவர் 200 மீட்டர் முன்னாடி இங்கே நின்று ஓடுறதால இவர் ஜெயிச்சிடறாரு. ஓகேங்களா? அப்போ எவ்வளோ மீட்டர் வித்தியாசத்தில் ஜெயிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மொத்தமாக 800 மீட்டராக இவர் 600 மீட்டர் தான் ஓடுறாரு. இங்கேருந்து இங்கே எவ்வளோ கவர் பண்ணிட்டார்? அவர் இங்கேருந்து இங்கே கவர் பண்ணிட்டார். அப்போது ஒரு 720 மீட்டரை கவர் பண்ணிட்டார் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? இங்கேருந்து இங்கே 720 மீட்டர் கவர் பண்ணிட்டார். இவர் இங்கே இந்த 600 மீட்டர் கவர் பண்ண டைமில் அப்போ அவருக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸில் தோற்றுருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
எவ்வளோ டிஸ்டன்ஸில் தோற்றுருப்பார்? 80 மீட்டர் டிஸ்டன்ஸில் தோற்றுருப்பார். ஆப்ஷன் 1 தான் நம்மளுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டேரெக்டாக எழுதிடலாம். ஓகேங்களா? இந்த ரேஸை பொறுத்தவரையும் நம்ம ரேஷியோஸை எப்படி ஈக்குவல் பண்ணுறோம், எதை நம்ம கான்ஸ்டன்ட் படுத்துகிறோம், அதை வச்சு நம்ம ஈஸியாகவே இந்த சம்ஸை என்ன பண்ணிடலாம், சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இன்றைக்கான லாஸ்ட் கொஸ்டின்குள்ளே போயிடலாம். ஓகேங்களா? இன்றைக்கான லாஸ்ட் சம், what will be the least number which and when doubled will be exactly divisible by 12, 14, 16 and 18 கேட்குறாங்க. அப்போது இதோட எல்சிஎம்லேருந்து பாதி. ஓகேங்களா? what will be the least number which and when doubled அப்படின்னு தானே சொல்கிறாங்க. அப்போது இதோட எல்சிஎம்மில் பாதி எந்த நம்பர் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. எல்சிஎம் எடுக்கலாம். வேறு என்ன, டிவிசிபிலிட்டி செக் பண்ணலாமா? டிவிசிபிலிட்டி செக் பண்ணால் இது 18 இருக்குது, 9ஓடது. இது 8ஓட மல்டிபிள், 7ஓடது. 7ஓட மல்டிபிள் 9 ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணலாமா? 9, 8 அப்போ இது கிடையாது. இது 10, 14 இதுவும் கிடையாது. இது 9ஓட மல்டிபிள் 10 இதுவும் கிடையாது. அப்போ ஆப்ஷன் 3 தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? டேரெக்டாக மல்டிபிள் செக் பண்ணாலே போதும் இந்த ஆன்சரை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு. இப்போ பாருங்கள், 14 டிவைட் ஆகணும். அது 2 ஆலையும் ஆகணும், 7 ஆலையும் ஆகணுமா? 7 ஆகுதுன்னு பார்க்கலாமா? 504 டிவைட் பை 7 பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது? 7 7s are 49, 1 2. அப்போது என்ன ஆகுது? நம்மளுக்கு 7 ஆலையும் கேன்சல் ஆகுது. இன்ட்டு 2 பண்ணால் நம்மளுக்கு என்ன வரப்போகுது? இன்ட்டு 2 பண்ணால் நம்மளுக்கு 14 ஆகுதான்னு கேட்டிங்கன்னா ஆகுது, 36 டைம்ஸ் போகுது. அப்போது 504 டிவைடட் பை 14 நம்மளுக்கு என்ன வருது? 36 டைம்ஸ் கேன்சல் ஆகுது. ஸோ ஆப்ஷன் 3 தான் கரெக்ட் ஆன்சர். இந்த சம்ம ஃபார்முலா எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த கொடுத்துருக்க எல்சிஎம் கண்டுபிடிச்சி அதோட ஆஃப், இங்கே என்ன டபுள் பண்ணியிருக்காங்க, இப்போ என்ன பண்ணோம், அதோட ஆஃப் நம்ம கண்டுபிடிக்கணும். கரெக்டாக 12ஓட எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கலாம்? டேரெக்ட் எல் மெத்தடும் போடலாம். ஷார்ட்டாக எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 4 × 3 12 ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன வரும்? 2² × 3 அப்படின்னு வரும். 14 வந்து நம்மளுக்கு என்ன வரப்போகுது? 14 வந்து டேரெக்டாக நம்மளுக்கு 2 × 7 அப்படின்னு வரப்போகுது. 16 அப்படின்றது வந்து நம்மளுக்கு 2⁴. கரெக்டுங்களா? ஆமாம், 2⁴. 18 அப்படின்றது வந்து நம்மளுக்கு 3² × 2 அப்படின்னு வரும். கரெக்டாக? ஓகே. அப்போ இதோட எல்சிஎம் நம்மளுக்கு என்னவா இருக்குது? காமனாக இங்கே வந்து 2⁴ அதிகமாக இருக்குது. அப்போது 2⁴, நெக்ஸ்ட்டு 3² இருக்குது, நெக்ஸ்ட்டு ஒரு 7 இருக்குது. கரெக்டாக? அப்போது இதுதான் நம்மளுக்கான எல்சிஎம்மாக இருக்கும். 2⁴ வந்து நம்மளுக்கு 16, 3 ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு 9, இன்ட்டு 7 தான் நம்மளுக்கான எல்சிஎம். டிவைடட் பை 2 தான் நம்மளுக்கான ஆன்சர். ஏன்னா டபுள்டு, அதுலேருந்து நம்ம டிவைட் பை 2 பண்ணால் தான் நம்மளுக்கான ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? இது அடிச்சுனா ஒரு 8 டைம்ஸாக 7 8s are 56, 56 × 9 நம்மளுக்கு என்ன வரப்போகுது? யூனிட் டிஜிட் மேட்ச் ஆகுது பாருங்கள். ஒரு 450, ஒரு 54, 401, 504 தான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகேங்களா? இந்த மாதிரி இந்த சம்மை சால்வ் பண்ணலாம். பட் நீங்கள் டிவிசிபிலிட்டி 9ஓட டிவிசிபிலிட்டி செக் பண்ணாலே ஈஸியாக அந்த சம்மை என்ன பண்ணிடலாம்? வித்தின் ஒரு 5 செகண்ட்ஸ்குள்ளே சால்வ் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான லாஸ்ட் கொஸ்டின் வந்தாச்சு. நாளைக்கு இன்னொரு பெஸ்ட் 20 கொஸ்டினில் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.